எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணிக்கிற தேவாதி தேவனே, உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த 2வது நாள் கூட்டத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகிமையான பிரசன்னம் எங்களை மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் கூட்டத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம் ஆண்டவரே. இந்த ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. நீ பேசும், நான் கேட்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் அக்கினியாய் மாற்றி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நீர் பேசும் ஆண்டவரே, இந்த கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தருணத்தை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த என் கணவருக்கும் நான் நன்றியை செலுத்துகிறேன். இந்த அக்கினி அபிஷேக கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் தேவ செய்தி வந்து அபிஷேகத்துக்காகவும் அக்கினி அபிஷேகத்துக்காகவும் அபிஷேகத்தை குறித்தும் நான் பிரசங்கிக்கப் போகிறேன். முதலாவது அபிஷேகத்தை குறித்து. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் கொடுக்கிற முதல் அனுபவம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். மத்தேயு 3:11 வாசிப்பினால், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது என்னவாதி பலன்? உன்னதத்திலிருந்து வருகிற பலன். அது நம்ம சரீர பலனத்துக்கு வந்து நம்ம என்னென்னோ செய்கிறோம், சாப்பிடுகிறோம், நமக்கு தேவையான ட்ரிங்க்ஸை குடிக்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், என்னென்னோ செய்து நம்ம சரீரத்தை நம்ம பலப்படுத்துகிறோம். ஆனால் ஆவிக்குரிய பலன் அடைவதற்கு நம்மளுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தருகிறார். இந்த அபிஷேகம் இல்லாமல் நம்மளால் கிறிஸ்துவ வாழ்க்கையை, ஜெயமான வாழ்க்கை வாழ முடியாது. பிசாசு நம்மளை எந்த விதத்திலையாவது நம்மளை விட பண்ணுவான். அதற்காக ஆண்டவர் நம்மளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நம்ம நிரப்புகிறார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நம்ம பலன் அடைகிறோம். உன்னதத்தின் பலன் நமக்குள்ளே வந்து இறங்குகிறது. 2வது, இந்த பரிசுத்த ஆவியினால் நம்ம பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். 2வது, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறது. நுகம் என்னால் சில பேர் பாவத்தில் கட்டப்பட்டிருப்பாங்க, அடிமைத்தனத்தில், குடி, சிகரெட்டு, உபச்சாரம், வேசித்தனம், அந்த மாதிரி இதில் சிலர் கட்டப்பட்டு இருப்பார்கள். இந்த அடிமைத்தனத்தின் நுகம் வந்து அபிஷேகத்தினால் அந்த நுகங்கள் முறிந்து போகும் என்று நம்ம பார்க்கிறோம். 2வது, நம்ம பிசாசை ஜெயிக்க இந்த அபிஷேகம் நமக்கு உதவுகிறது. 2வது, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்து நம்ம சாட்சிகளாய் நிறுத்துகிறது. அநேகர் அபிஷேகத்தை பெற்றுக்கூட சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம அபிஷேகத்தை பெற்றவுடன் சாட்சியாய் நிற்பது அவசியம். ஆண்டவரே சொல்ல, உலகம் எங்கும் போய் நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் நம்ம அபிஷேகத்தை பெற்ற பிறகு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சில பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே நாங்கள் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. இப்படி போகக்கூடாது. ஏன்னா அந்த அபிஷேகம் இல்லாமல் நம்ம ஊழியம் செய்தோம்னா சீக்கிரத்தில் விழுந்து விடுவோம். பிசாசு நம்மளை சீக்கிரமாக அவன் நம்மளை மேற்கொள்ளுவான். ஒரு ஊழியக்காரர் அப்படியா சொல்லுவார். இந்தோனேஷியாவில் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது, அங்கே ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அந்த ஊழியத்தை நடத்தினவர் சொன்னாரா, நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்கிறார், இங்கே வந்து ஊழியம் செய்கிறவங்களாம் ஊழியத்தை செய்ய முடியாமல் அவளை பிசாசான மந்திரவாதிகள் வந்து பின்னாடி லைனில் உட்காந்து அவரை ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, அவர்களை பேச முடியாதபடிக்கு அவர்கள் வாய்களை கட்டி போட்டுக்கிறாங்க. அதை பேச முடியாதபடிக்கு, வார்த்தைகள் வராதபடிக்கு அவன் தூரத்துலேருந்து மந்திரம் செய்து வாயை கட்டி போடுகிறான்னு சொல்லி அந்த ஊழியத்தை நடத்துகிறவர் சொன்னாராம். அப்போ இந்த ஊழியக்காரர் சொன்னாராம், அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் அபிஷேகம் பெற்றவனால நீ கவலைப்படாதீங்க. அப்போ அவரை சிலுவை நாதரை குறித்து பேச ஆரம்பித்தாராம்.
அப்புறம் முதலாவது எல்லாரும் வந்து அவரை ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவருடைய அன்பை குறித்து அவர் பேசினார். சிலுவையின் அன்பை குறித்து பேசும் பொழுது அநேகர் ஒப்பு கொடுத்தார்கள். முதலாவது பின்னாடி உட்கார்ந்த மந்திரவாதிகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து முன்னாடி வந்து அவர்கள் பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கள் ஜெபித்தார்கள். ஏன் சொல்கிறேன்னா, இந்த அபிஷேகம் வந்து பிசாசுக்களையும் மந்திரவாதிகளையும் அந்த கட்டுக்குள் வைக்கிறதுக்கு இந்த அபிஷேகம் நமக்கு உதவுகிறது. ஆனால் அபிஷேகம் இல்லாமல் ஊழியத்துக்குள்ளே போயிடக்கூடாது. அபிஷேகம் நம்மளுக்கு மிகவும் முக்கியம். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அபிஷேகம் நமக்கு அவசியம். ரெண்டாவதாக பார்க்க போனோம்னா, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு எதற்கு வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அக்கினி அபிஷேகம். ஆண்டவர் எதற்கு இந்த பூமிக்கு வந்தார்னா, பாவிகளை ரட்சிக்க வந்தார்னு சொல்கிறோம். நம்ம பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறோம். ரெண்டாவது, நித்திய ஜீவனை கொடுக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவே சொன்னார், நான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். லூக்கா 12:49 படிங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த அக்கினி அபிஷேகம்னா என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறது அவசியம். தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே ஆதாமி ஏவாளையும் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வச்சார். அப்போது வலு சர்ப்பமாகிய பிசாசானவன் அவர்களை வஞ்சிக்கிறதுக்காக வந்தான். ஏமாற்றி அவர்களை ஆத்துமாவை அவன் சாக பண்ணினதை பார்க்கிறோம். நம்ம கீழ்ப்படியாமையை கொடுத்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எதிராக அவன் பேசி அவன் 2 பேருடைய ஆத்துமாவை அவன் சாகடித்தான். அதை கண்ட ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணார், இப்படி பிசாசானவன் இப்படி மனுஷர்களை ஏமாற்றுகிறானேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இறங்கி வந்தார். இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்து சிலுவைக்கு தம்மை ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய சொந்த ரத்தத்தை, பரிசுத்த ரத்தத்தை சிந்தி கால்களில் வழிந்த ரத்தத்தினால் அவனுடைய தலையை நசுக்கினார். பிசாசினுடைய தலையை அவர் நசுக்கினார். அது மாத்திரமல்லாமல் நாமும் அவனை மிதித்து அவனை அக்கினியினால் சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு பரிசுத்தாவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவியானவர் அக்கினி மயமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, அக்கினி அபிஷேகத்தை நமக்கு இது கொடுக்கறதுக்காக இந்த பூமியில் அவர் இறங்கி வந்தார். அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அக்கினியாய் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அக்கினி அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், மந்திரவாதிகளுக்கு சவால் விடுவதற்கு, பில்லிசூனியம், செய்வினை, மாந்திரிக கட்டுகளை எரிப்பதற்காக இந்த அக்கினி நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. பிசாசின் வல்லமையை அழிக்கை அவளை விரட்டவும் நமக்கு இது உதவுகிறது. ரெண்டாவது, நம்ம தேவனுக்காய் அக்கினி ஜுவாலைகளாய் நம்ம எழும்பி பிரகாசிக்க இந்த அக்கினி அபிஷேகம் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த எஸ்டேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, யானைகள் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க, அக்கினி பந்தத்தை எடுத்து யானைகளை விரட்டுவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, அந்த வேலிகள் எல்லாம் மின்சாரத்தை, அதான் கரண்ட்டை வைப்பாங்க. அப்போ தான் இந்த மிருகங்கள் என்ன பண்ணும், துஷ்ட மிருகங்கள் அந்த உள்ளே வராதபடிக்கு அது பாதுகாக்கப்படுகிறது. இப்படி உலக அக்கினி வந்து துஷ்ட மிருகங்களை வராமல் தடுக்க செய்கிறது. ஆனால் பிசாசினுடைய கிரியைகள், அந்தகார வல்லமைகளை ஒழிக்கிறதுக்கு தேவன் நமக்கு பரிசுத்தாவின் அக்கினியை நமக்கு தருகிறார். அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த அக்கினி அபிஷேகத்தை வந்து ஆண்டவர் குறித்த பின்பு 120 பேர் மேலே மேல் வீட்டு அறையில் இந்த அக்கினி அபிஷேகத்தை கொடுத்தார். எல்லார் மேலே இந்த அக்கினி இறங்கியது. அக்கினி மயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து இறங்கின பொழுது அவர்களுக்கு தந்திர வரத்தின்படி அந்நிய பாஷைகளை பேசினார்கள். இந்த அக்கினி அபிஷேகம் வந்து அவர்களை நிலைநிறுத்தினது, தைரியத்தை கொடுத்தது. பேதுரு அதற்கு முன்பதாக அபிஷேகத்தை பெறாதற்கு முன்பதாக எப்படி இருந்தார்னா, ரொம்ப கோழையாக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போகும் பொழுது அவரை கேட்டாங்க, நீ இயேசுவோடு இருந்தவரான்னு கேட்ட பொழுது அவர் இல்லை என்று மறுதளித்தார். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் பேதுரு. ஆனால் இந்த அக்கினி அபிஷேகம் அவருக்குள்ளே இறங்கின பொழுது அவருக்குள்ளே தேவ வல்லமை வெளிப்பட்டு இயேசுக்காய் எழுந்து நின்றார். மரித்தோரை உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று தைரியமாய் சாட்சி சொன்னார். இந்த அபிஷேகம் அவரை தைரியப்படுத்தினது. இந்த அக்கினி அவரை எடுத்து உபயோகப்படுத்தினது. ஆண்டவர் அந்த பேதுரு ஊழியத்தின் போது அநேகர் அவர் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். 3000 பேர் 5000 பேர் இதனால் தொடப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து அந்த அக்கினியை அவர் மேலே ஊற்றினார். அபிஷேகத்தை பெற்றவர்களெல்லாம் எழுந்து பிரகாசித்தார்கள். இந்த அக்கினி அபிஷேகத்தை வந்து நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இஷ்டம் போல வாழக்கூடாது.
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம துள்ளி குதிக்கிறோம், சந்தோஷத்தில் உருண்டு பிறல்றோம். பரிசுத்தாவியான் நமக்குள்ளே வரும்போது நம்ம சந்தோஷப்படுகிறோம். ஆனால் நம்ம பாவம் செய்யும்போது ஆவியானவர் நம்மை விட்டு போகிறது தெரியாது. நான் பிசாசு பாருங்கள், பாவம் செய்யும்போது அவன் நைஸாக உள்ளே வந்துடுவான், உள்ளே வந்து பாவம் செய்ய வைப்பான். ஆனால் வெளியே போகும்போது பார்த்தீங்களா, பிசாசு பிடித்தவள் பார்க்கணும் எப்படி அவன் முன்னாடி வந்து அவங்கள அவங்க எவ்வளோ வெட்கப்படுத்துகிறான். அவங்க எல்லார் முன்னாடியும் அவன் போகிறதுக்கு முன்னதாக ஒரு பெரிய கலாட்டா பண்ணிட்டு போகிறான். இதுதான் ஆவியானவருக்கும் பிசாசுக்குள்ள வித்தியாசம். ஆனால் ஆவியானவர் நம்ம பாவம் செய்யும்போது அமைதியாக வெளியே போயிடுவார். சிம்சான் பார்த்தீங்களா, அவர் மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருந்தது. ஆனால் அவர் பாவம் செய்யும்போது, வேசியின் மடியில் படுத்திருக்கும்போது, பாவம் செய்து அபச்சாரம் செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகினது தெரியாமல் இருந்தது. அதனால் பெலிஸ்தர் மேலே விழுந்து அவரை பிடித்து கொண்டு போய் அவர் கண்களை பிடுங்கி அவரை பயங்கரமான காரியங்களை செய்ததை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் நம்ம பாவம் செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அதனால் இந்த அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ரெண்டாவது, இந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம கத்தருக்காய் அக்கினி ஜுவாலியாய் நம்ம பிரகாசிக்க வேண்டியது அவசியம். இந்த அபிஷேகத்து மூலம் வரங்கள் கிரியை செய்யும். வரங்கள் மூலம் அநேகர் நம்மை தேடி வருவார்கள். அநேகருக்கு நம்ம பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் நம்ம விளங்குவோம். அது மாத்திரமல்ல, அக்கினி நம்ம குறையும் பொழுது பிசாசு நம்மளை மேற்கொள்ளுவான். ஒரு ஊழியக்காரர் வீட்டில் வந்து ஒரு பிசாசு பிடித்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் வீட்டில் இல்லை. கொஞ்ச நேரம் வர வரைக்கும் உட்காருங்கன்னு சொல்லி அந்த அம்மாவை உட்கார வச்சாங்க. கொஞ்ச நேரம் பார்த்து அந்த ஊழியக்காரர் வந்தார். வந்து வெளியே தான் நின்னார். செருப்பை கழட்டிட்டு உள்ளே வரதுக்கு முன்னாடியே இந்த பிசாசு என்ன சொல்லிச்சு, ஐயோ நான் இங்கே இருக்க மாட்டேன், அக்கினி பற்றி எரியுது, நான் போகிறேன்ட்டு ஒன்றுமே ஜபம் பண்ணல, ஒன்றுமே அவர் உள்ளே கூட வரல. அவர் வெளியே தான் செருப்பை கழட்டி நின்னார். ஆனால் பிசாசு என்ன பண்ணிச்சு, ஐயோ அக்கினி அக்கினின்னு சொல்லிட்டு அதுவே ஓடிடுச்சு. அது அக்கினி அபிஷேகத்தை அவர் பெற்றிருந்தனால அந்த அக்கினி அவர் மேலே அந்த அக்கினி அந்த பிசாசை உள்ளே இருக்க விடலை. அவர் தானாகவே வெளியே ஓடிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த இன்னொரு பிசாசு பிடித்த முன்னை அந்த வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த ஊழியக்கார் வீட்டில் இருந்தார். அப்போ அந்த பிசாசு பிடித்த பெண்ணை உள்ளே கொண்டு வந்தப்போ ஒரு பல மணி நேரம் ஜெபம் பண்ணார். எவ்வளோ ஊக்கமாக ஜெபம் பண்ணி அந்த பிசாசை துரத்தினார். அப்போது அந்த பிசாசு சொல்லிச்சு, நீ வந்து முதல்ல அக்கினியாக இருந்த, அதனால் நானே வெளியே போயிட்டேன், என்னால் இருக்க முடியல. ஆனால் இப்போ வந்து நீ ஊக்கமாக ஜெபம் பண்ண, அப்போ நான் வெளியே போனேன். 3வது முறை என்ன பண்ணுச்சு, இதே மாதிரி பிசாசு பிடித்தோடு கொண்டு வந்தப்போ அவர் எவ்வளோ ஜெபம் பண்ணார், அந்த பிசாசு போகவே இல்லை. அவர் எவ்வளோ ட்ரை பண்ணார், முடியல. அப்போ அந்த பிசாசு சொல்லுது, நீ அந்தரங்க பாவத்தில் ஈடுபட்டுருக்கிற, நீ பாவம் செய்துட்டு வந்து நீ என்ன துரத்த வந்திருக்கிற, நான் ஒரு நாளும் போக மாட்டேன், நீ பாவத்தை அறிக்கை செய், அக்கினி இல்லாமல் இருக்க, நீ முதல்ல அக்கினியில் இருந்தால் நானே போயிட்டேன், 2வது முறை நீ ஊக்கமாக ஜெபம் பண்ண கர்த்தர் உனக்கு இறங்கினார், 3வது முறை சொல்லிச்சு அது உங்கள்கிட்ட பாவம் இருக்குது. அந்தரங்க பாவங்களை செய்து கொண்டு பிசாசுக்கிட்ட போய் நம்ம விளையாட முடியாது, கர்த்தர்கிட்டையும் விளையாட முடியாது, பிசாசுக்கிட்டையும் விளையாட முடியாது, பிசாசும் பார்த்து கொண்டு இருப்பான். அதனால் நம்ம அக்கினியை பெற்ற பிறகு நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது அவசியம். அக்கினி நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும், கர்த்தருக்காக ஜீவிக்கவும் ஆண்டவர் நம்மை அக்கினி ஜுவாலையாக எடுத்து உபயோகப்படுத்த இந்த அக்கினியை நமக்கு தருகிறார். அக்கினியாக நம்ம பிரகாசிக்கும் பொழுது பிசாசு எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கலாம், பிசாசு நம்மளை விட்டு விடுவான். ஊழியம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு அக்கினி அபிஷேகம் அவசியம். அக்கினி அவியாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம தினந்தோறும் என்ன பண்ணணும், வேத வாசிப்பு ஜெபம் நம்மளுக்கு மிகவும் அவசியம். வேத வாசி இல்லாமல் நம்ம ஜெபிக்க முடியாது. வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்மளுக்குள்ள அக்கினி பெருகும். 2வதாக நம்ம கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் அதிகமாக வேண்டும். நம்ம எல்லா இடத்துலையும் ஊழியம் போயிட்டுருக்கவும் முடியாது. கர்த்தருடைய பாதத்தில் நம்ம அதிகமாக காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. 2வது, நம்ம தேவ அக்கினியில் இருக்கிற தேவ ஊழியர்களோடு நம்ம ஐக்கியம் கொள்ள வேண்டும். 2வது, நம்மளுக்குள்ள பண ஆசை, பெருமை, இச்சையான காரியங்கள் இவைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது.
பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அநேகமாய் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்த வல்லமையான ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட பாவங்களில் ஈடுபட்டு விழுந்து போனதை நம்ம பார்க்கிறோம். அநேகர் ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்துவார், வரங்களை கொடுத்து ஆண்டவர் வல்லமையாக உபயோகப்படுத்துவார். அந்த நேரத்தில் அவர்களுக்குள்ள பெருமையின் ஆவி வந்துடும். ரெண்டாவது, பிசாசானவன் சும்மா இருக்க மாட்டான், பல விதமாக இச்சையான காரியங்களை கொண்டு வந்து புகுத்துவான். இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது அந்த ஊழியக்காரில் அதில் விழுந்து விட்டாங்கன்னா அக்கினி நம்மளை விட்டு போய்விடும். பரிசுத்த ஆவியார் நம்மை விட்டு போயிடுவார், அக்கினி அவிழ்ந்து போக முடியும். அதனால் நம்ம எப்பொழுதும் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் உபவாசத்திலும் நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியம். அப்பொழுது நம்ம அக்கினி குறையாது. அக்கினி அவியாமல் இருக்கணும்னா ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நம்ம ஜெபம், உபவாசம், வேத வாசிப்பு, ஊழியம் இதில் நம்ம செய்தோம்னா நம்ம ஆவியில் அனலாக இருக்க முடியும். உங்களுக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் இருந்தார் எங்கள் வீட்டு அருகாமையில். அவரை தேவன் வல்லமையாக உபயோகப்படுத்தினார். அவருக்குள்ள கிருபை வரங்கள் செயல்பட்டது. குருட்டு கண்கள் திறக்கப்பட்டது. அவர் மீட்டிங்னாவே, அவர் போஸ்டர் போட்டாங்கனாவே எங்கெங்கேயோ இருந்து ஜனங்கள் ஓடி வருவார்கள். அப்படி ஆண்டவர் அவரை வல்லமையாக உபயோகப்படுத்தினார். வரங்கள் கிரியை செய்தது. தேவன் அவரை உபயோகப்படுத்த ஆரம்பிக்க பொழுது அவருக்குள்ள பண ஆசை வந்துவிட்டது. அதிகமாக பணம் சேர சேர இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு வந்துடுச்சு. அப்படியே அவர் கட்டி இந்த ஆலயத்தை விட்டு இன்னும் பெரிய கட்டடத்தை கட்ட ஆரம்பித்தார். அது மாத்திரம் இல்லாமல் பொருட்களை வாங்க ஆரம்பிக்கிறதும் கடன் வாங்கவும் ஆரம்பித்தார். நல்லா இருக்கிற காரை விற்றுட்டு இன்னும் நல்லா விரைந்த காரை வாங்கினார். இப்படி கடன் வாங்கி அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். இதனால் கடன் பெருக ஆரம்பிச்சது. வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை. கணவனுக்கு மனைவிக்கிட்டே சண்டை வர ஆரம்பிச்சது. அதனால் மனைவி கணவனை விட்டு பிரிந்து போனாள். அதனால் சபைகளுக்குள்ளே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. சபையில் போதகர் வீட்டிலேயே அப்படி நடக்குதுன்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். கடைசியாக என்னாச்சு, ஊழியமே அவளுக்கு நின்று போய்விட்டது. எல்லாரும் ஆலயத்துக்கு நின்று போயிட்டாங்க. இப்படியா இவருடைய ஊழியம் கொஞ்ச நாள் பேருக்கு குறைய ஆரம்பிக்கவே அவர் என்ன பண்ணார், அக்கினியில் அவரை ஒன்றும் செய்ய முடியல. அக்கினி அவிழ்ந்து போன மாதிரி ஆகி ஊழியமே நின்று போய்விட்டது. அதனால ரொம்ப வேதனைப்பட்டு அவர் தற்கொலை பண்ணி மடிந்தார். எவ்வளோ அநியாயமான காரியம் பார்த்தீங்களா, வேதனையான காரியம். கர்த்தர் அவரை மகிமையாய் ஊழியம் செய்யும்போது அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் பண ஆசையினாலேயும் இச்சையினாலேயும் அவர் பிடிக்கப்பட்டு ஊழியத்தையே அவர் விட வேண்டிய நிலைமை வந்தது. அதனால் கடைசியில் அவர் வாழ்க்கையே அவரை விட்டு போய்விட்டது. அப்படியான பயங்கரமான சூழ்நிலை உருவாகிவிட்டது. அதனால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும், அக்கினியாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஆசை இச்சைகளுக்கு நம்ம உட்படக்கூடாது. நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் என்ன சொன்னார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனால பரிசுத்தத்தை நம்ம எந்த விதத்துலையும் நம்ம விட்டுவிடக்கூடாது. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். நம்மளை பார்த்தா மற்றவர்கள் பார்ப்பார்கள், ஊழியம் செய்கிறார்கள் என்ன இப்படி இருக்கார்கள் அப்படின்னு நம்ம அவருடைய சாட்சியை நம்ம எடுத்து விடக்கூடாது. அதனால் ஆண்டவருக்காக நம்ம பிரகாசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் நமக்கு அவசியம். இந்த அக்கினியை 6 விதமான அக்கினியை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவது பார்த்தோம்னா அன்பின் அக்கினி. ரோமர் 5:5 படிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அன்பு அன்பின் அக்கினின்னு சொல்லலாம். இந்த அன்பின் அக்கினியை எந்த விதமான தண்ணீரும் அது அபிக்க முடியாது. ருமேனியா தேசத்தில் ரிச்சர்ட் உம்ரான் என்று ஒரு போதகர் இருந்தார். அந்த போதகர் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தவர். ஆண்டவருடைய அன்பு அவருக்குள்ளே அதிகமாக இருந்தது. அவரை ஆண்டவரை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அந்த அரசாங்கத்தினர்லாம் என்ன செய்தாங்களாம், ஆண்டவரை மறுதலிக்கணும்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமாக துன்புறுத்துனாங்க. சிறைச்சாலையில் அவரை போட்டு
சாப்பாடு கொடுக்காம பயங்கரமான சித்திரவதை அவரை செய்தாங்க. அவர் சித்திரவதையினால என்னன்னா, சதைகள் ஒரு 15 இடத்துல அவர் சதைகளை வெட்டி எடுத்தாங்களாம். அப்போவாது அவர் ஆண்டவரை மறுதலிப்பான்னு சொல்லி எவ்வளோ அவரை துன்புறுத்தினாங்க. சாப்பாடு கொடுக்காம, தண்ணி கொடுக்காத ஒரு இருட்டறையில் போட்டு அவர் ரொம்ப வேதனைப்படுத்துனாங்க. அப்போவாது அவர் ஆண்டவரை மறுதலிப்பாருன்னு சொல்லி. ஆனால் அவர் அதை ஆண்டவரை மறுதலிக்கவே இல்லை. அவ்வளோ இதுலேயும் அவர் ஊழியம் செய்கிறதில்ல. ஊழியத்தின் மேலே, கர்த்தர் மேலே ஒரு அன்பு, பாசம் அவருக்கு இருந்தது. நேச வைராக்கியம் அவருக்கு ஆண்டவர் மேலே இருந்தது. அவரை பேட்டி காண வந்த அந்த நிருபர்கள்லாம் கேட்டாங்க, இவ்வளவு தொந்தரவு பண்ணுறாங்க, இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்க, உங்களை எவ்வளோ துன்புறுத்துறாங்க, ஏன் நீங்கள் இன்னும் ஆண்டவரை மறுதலிக்காமல் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் மாம்சத்தை நீங்கள் என்ன வெட்டி எடுத்தாலும் பரவாயில்ல, என் இருதயத்துக்குள்ளே ஆண்டவருடைய நேசத்தை ஒரு நாள் நீங்கள் வெட்டி எடுக்க முடியாது. அதனால் ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற அன்பு எனக்கு பெரியது, அவருடைய மேலே வச்சுருக்க நேசம் பெரியது. அதனால் நான் ஆண்டவருக்காக நான் ரத்த சாட்சியாக மறிக்கவும் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ தைரியமாக ஆண்டவர் மேலே ஒரு நேசம் அவருக்குள்ளே இருந்தது. அந்த நேச வைராக்கிய அக்கினி அவருக்குள்ளே பற்றி எறிந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பவுலின் உள்ளத்தில் கூட ஆண்டவர் இந்த அக்கினியை வைத்திருந்தார். அவருடைய உள்ளத்தில் இந்த அன்பு பற்றி எறிந்ததால் அவர் தியாகத்தோடு ஊழியம் செய்தார். அநேக சபைகளை, திருச்சபைகளை அவர் கட்டி எழுப்பினார். அவர் சொல்வார், கர்த்தருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். தியாகத்தோடு அவர் ஊழியம் செய்தார். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாடுகளை அனுபவிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே இன்னும் அதிகமாய் பெருகும். அவருடைய நேச அக்கினி நமக்குள்ளே பற்றி எறியும். உன்னத பாட்டு 8, 6, 7 படிங்க. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஒரு வாலிபன் தானா, இந்த பையன் புறஜாதி மார்க்கத்தான். அவனை அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அவங்க குடும்பத்தார் அவனை வெறுத்தார்கள். அவன் தகப்பனார் என்ன செய்தார், அவனுடைய துணிமணிகள்லாம் எடுத்து ரோட்டில் இறஞ்சிட்டு, நீ வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போ, நம்முடைய குலத்தையே நீ கெடுக்கிற, நீ கிறிஸ்துவனை ஏற்றுக்கொண்டது எனக்கு பிடிக்கல, நீ வீட்டை விட்டு வெளியே போன்ட்டார். அவன் அதை குறித்து கவலைப்படலை. எல்லா துணியும் எடுத்து ஒரு மூட்டை கட்டி போய் ரோட்டில் படுத்திருந்தான். அப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் அவனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவனை எப்படியோ போஷித்தாங்க. சில நாள் ஆன பிறகு ஆண்டவர் அவன் வைராக்கியமாக கர்த்தருக்காக பிரகாசிக்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். கர்த்தர் அவனை சும்மா விடலை. ஆனால் அவ்வளோ வைராக்கியமாக அவன் வீட்டை விட்டு வெளியேறினான். எதை குறித்து அவனுக்கு கவலைப்படலை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று வேதம் சொல்கிறது. சின்னத்தை படிங்க. அப்புறம் பார்க்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசம், மோசமோ எது வந்தாலும் ஆண்டவரின் அன்பை விட்டு நம்மை ஒருபோதும் பிரிக்க முடியாது. இந்த அன்பு நமக்குள்ளே இருக்கும்போது கர்த்தரை நம்ம முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவும், முழு பலத்தோடும் நம்ம அவரால் அன்புக்கு வர முடியும். ரெண்டாவது, இந்த அன்பு மற்றவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு பாசமுள்ள இருதயத்தை நமக்குள்ளே தருகிறது. ரெண்டாவது, சத்துருக்களை நம்ம சிநேகிக்க முடிகிறது. நம்மளை உபத்திரப்படுத்துவதற்காகவும் துன்பப்படுத்துவதற்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு இந்த அன்பின் அக்கினி நம்மளுக்கு உதவி செய்கிறது. அக்கினி போன்ற பாடுகள் நமக்குள்ளே வரும்போது தேவ அன்பு நம்மை பாதுகாக்க உதவுகிறது. இந்த அன்பு சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட இந்த அன்பு இருந்தது. அவங்க எதை குறித்தும் கவலைப்படாத இந்த நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணார், ஒரு பொற்சிலையை உண்டாக்கி 60 முழ உயரமும் 6 முழ அகலமுள்ள ஒரு பொற்சிலையை உண்டாக்கி இதை இங்கே வணங்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்தாங்க, நாங்கள் இதில் பணிய மாட்டோம்னு சொல்லி அவர் மூவரும் விடாப்பிடியாக இருந்தாங்க. எல்லா ஜனங்களும் அது கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனால் இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க, அதுக்கு தலை வணங்கலை. ஏன்னா அவருக்குள்ளே ஆண்டவர் மேலே ஒரு அன்பு இருந்துச்சு.
ரெண்டாவதாக பார்த்தோம்னா பக்தி வைராக்கிய அக்கினி. நம் உள்ளத்தில் ஆண்டவரை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். இந்த ஷாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணுறாங்க? தானியேல் 3:17 பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆராதரிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் விட்டாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோன்ற ஒரு வைராக்கியமாக அவர்கள் இருந்ததை நம்ம பார்க்குறோம். கலப்பையின் மேல் கை வைத்து அதை பின்னிட்டு பார்க்கிறவன் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் இந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஜெபிப்பாங்க, ஆனால் ஆண்டவர் ஏதோ உதவி செய்யலை, அப்படி கொஞ்சம் நாள் தள்ளி போச்சு அப்படின்னு ஆச்சுங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யலை, அவர் நம்ம ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லிட்டு எங்கே போவாங்க? வேறு எங்கேயா போவாங்க, மந்திரவாதிக்கிட்ட போவாங்க. மந்திரவாதிக்கிட்ட போனால் நம்மளுக்கு விடுதலை கிடைக்குமா? கிடைக்காது. கர்த்தர் ஒருவர் தவிர விடுதலை கொடுக்குறவங்க யாருமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் மேலே நம்ம பக்தி வைராக்கியம் வைக்கணும். எது நடந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம விடமாட்டேன்ற ஒரு பக்தி நமக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுவார். இந்த ஷாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சோலையில் போட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர், அந்த அக்கினி மயமானவர் என்ன பண்ணார்? அந்த அக்கினிக்குள்ளே இறங்கி வந்தார். அப்போ நேபுகாத்நேச்சார் என்ன சொல்கிறார்? நம்ம 3 பேரை தானே அந்த அக்கினியில் போட்டோம், நாலாவது ஒருவரின் சாயல் அங்கே இருக்கிறது, யார் அவர் என்று பார்க்குறார். இந்த பரிசுத்த ஆவியான அக்கினி மயமானவர் இந்த அக்கினிக்குள்ளே இறங்கும் போது உலக அக்கினியால் ஒன்றும் செய்ய முடியல. இதுவே 7 மடங்கு அவங்க சூடாக்க சொன்னாங்க. நேபுகாத்நேச்சார் கோபம் வந்துடுச்சு. சிறைப்பிடிக்கப்பட்ட வந்த பாபிலோனியில் சிறைப்பிடிக்கப்பட்ட வந்த இவர்களை ரொம்ப கீழ்ப்படியாமல் இப்படி தொழுக மாட்டோம்னு சொல்கிறாங்களே, எல்லாரும் 120 நாடுகளுக்கு அரசாட்சி செய்த அந்த நேபுகாத்நேச்சாருக்கு இவங்க கீழ்ப்படியலை. நாங்கள் அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம்னு சொல்லி துணிகரமாக தைரியமாக சொல்கிறாங்க. ஆண்டவர் எங்களை தப்பு வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் அந்த சிலைக்கு முன்னாடி நிற்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் அவங்களுக்குள்ளே இருந்தது. இதை கண்டு ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அவர் வைராக்கியம் உள்ளவர் இறங்கி வந்தார். அவர் என்ன செய்தார்? என் பிள்ளைகளை காப்பாற்றுவேன்னு சொல்லி அவர் இறங்கி வந்தார். அந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்துவதில்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த அக்கினி என்ன பண்ணுது? அவர்களை இராணுவத்தினர் பயங்கர பலசாலிகள் அவங்கள கட்டி அந்த நெருப்புகளை போட்டாங்க. ஆனால் அந்த அக்கினி அவருடைய கட்டுகளை மாத்திரம்தான் அவிழ்த்தது. அவர்கள் அதில் நல்லா அந்த அக்கினியிலே அவர்கள் உலாவினதை அவர் நேபுகாத்நேச்சார் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறாரான்னு சொல்லி பார்த்தார். பல வருஷங்களுக்கு முன்னதாக எங்கள் வீட்டில் ஒரு பிராமண சகோதரி வருவார். ஆண்டவர் அவளை முதல்ல ஏற்றுக்கொள்ளலை. எங்கள் வீட்டில் மீட்டிங் வருவாங்க. அப்போ ஆண்டவரை பற்றி தெரிஞ்சு அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அவங்க நல்ல ஒரு ஆஃபீஸில் அந்த சகோதரி வேலை செய்து கொண்டிருந்தாள். அந்த ஆஃபீஸில் பிராமணர்கள்லாம் அவங்க பூஜை பண்ணும்போது அவர் தான் முதல்ல நின்று எல்லாத்தையும் செய்வாங்களாம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பூஜைக்கெலாம் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி நீ எப்படி அந்த பூஜையில் எல்லா காரியங்களையும் செய்த, இப்போ ஏன் செய்ய மாட்டேன்? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், அதனால் நான் இந்த பூஜையிலாம் கலந்து கொள்ள மாட்டேன். அப்போ நீ கலந்து கொள்ள மாட்டேன்னா நீ வேலையை விட்டு போனா. வேலையை விட்டு போனால் பரவாயில்ல, வேலை எனக்கு இது இல்லைன்னா இன்னும் பல இடத்துல ஆண்டவர் எனக்கு வேலையை தருவார். எப்படி பாருங்கள், ஒரு இந்து சகோதரி புறச்சாதி மார்க்கத்தார் எவ்வளோ வைராக்கியமான ஒரு பக்தி அவங்களுக்குள்ளே இருக்குது. ஒன்று அதில் இருக்கும்போது அவங்க வைராக்கியமாக இருக்காங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இதில் வைராக்கியமாக இருக்காங்க. நான் அந்த பூஜையில் நிற்க மாட்டேன்னு சொல்லி தைரியமாக அவங்க சொன்னாங்க. அப்போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைன்னா நான் வேலையை விட்டு நின்றுடுறேன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நின்றுட்டாங்க. ஆனால் அந்த ஆஃபீஸில் அவங்க நல்லா வேலை செய்கிறவங்க, நல்ல பேர் எடுத்த ஒரு பிராமண சகோதரி, நல்ல ஒரு அறிவாளி, எல்லா அக்கௌண்ட்ஸ் அவங்கள தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த ஆஃபீஸர்லாம் என்ன சொன்னாங்க, ஐயோ நம்ம அவங்கள விட்டுட்டோமே சொல்லி அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லி, நீங்கள் மறுபடியும் இங்கே வேலை செய்யுங்க, நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம், நீங்கள் எதில் வேணால் கலந்துக்கலாம், நீங்கள் இந்த பூஜையில் கலந்துக்கலைன்னா பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரொமோஷனையும் கொடுத்து அவங்கள அந்த இடத்துல வேலைக்கு வச்சாங்க. பாருங்கள், ஆண்டவருக்காக நிற்கும் போது ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்கிறார், ஆண்டவர் எவ்வளோ வைராக்கியம் உள்ள ஆண்டவர் பாருங்கள். அவங்கள வலியை கூப்பிட்டாங்க, அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் அவங்கள வலியை கூப்பிட்டு அவங்களுக்கு ப்ரமோஷனையும் கொடுத்து நல்ல உயர் பதவியில் அவங்கள வச்சாங்க. நாங்கள் இனிமேல் உன்னை ஒன்றும் கேட்க மாட்டோம், நீங்கள் தைரியமாக இருங்க, இந்த பூஜையில் கலந்து கொள்ளனா பரவாயில்லன்னு சொல்லி அவர்கள் சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் நம்மளுக்கு இருக்க வேண்டும். ஆனால் நம்ம கிறிஸ்தவர்களாக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? சில சில காரியத்துக்கு ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் மேலே நமக்கு வைராக்கியம் கிடையாது. மற்றவர்களுக்கு முன்பாக சில பேர் வேலை கிடைக்கணும்னு பேரை மாற்றுறாங்க, கிறிஸ்தவ பேரை மாற்றி இந்து பேரை போடுறாங்க. கல்யாணத்துக்காக சில பேர் பேரை மாற்றுக்கிறாங்க.
கர்த்தருக்காக ஒரு பக்தி வைராக்கியம் கிடையாது. நல்ல பணம் கொண்டு வருகிற பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணுறாங்க, இந்து மார்க்கமாக இருந்தால் கூட திருமணம் செய்து கொள்கிறாங்க. இப்போ வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க அவதிப்படுகிறத பார்க்குறோம். கர்த்தருக்காக நம்ம நிற்கணும். ஒரு ஏழை பெண்ணாக இருந்தால் கூட, பணம் இல்லைன்னா கூட, கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் திருமணம் செய்து கொண்டு தான் ஆகணும். பணத்தை கொண்டு வருவா, இதை கொண்டு வருவா, வரதட்சணை கொடுப்பா, பணம் நகை கொண்டு வருவாளாம், நல்லா படிச்சிருக்காளா, நல்லா அழகாக இருக்காளா, இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அதை பார்த்து சில பேர் புறஜாதி மார்க்கத்தில் திருமணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால் நம்ம ஆண்டவருக்காக நம்ம பக்தி வைராக்கியமாக இருப்பது அவசியம். தானியேல் 6:6 படிச்சிங்கன்னா, தானியேல் என்ன பண்ணுறாரு, தானியேல் அதே போல் ஒரு பக்தி வைராக்கியமாக இருந்தார். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கேதான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் பாருங்க, அவரை சிங்க கபில இந்த தொழுது கொள்ளனா சிங்க கபில போடுவோன்னு அவங்கள பயமுறுத்துனாங்க. அதனால் அவர் அதை பற்றி கவலைப்படாத, எப்போதும் ஜெபிக்கிற மாதிரி 3 வேளையும் என்ன பண்ணார், அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்ததை நம்ம பார்க்குறோம். அவர் சிங்க கபிகெல்லாம் அவர் நினைக்கல. ஆண்டவரை பார்த்து 3 மணி நேரம் எப்பொழுது ஜெபிக்கிறபடி 3 வேளை அவர் ஜெபத்தில் இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அவருக்கு உதவி செய்து சிங்கத்தின் வாயிலிருந்து அவரை தப்புவித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்சிக்கிற அக்கினி. இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்தீங்களா, கொண்டு போய் போட்டாங்க பாருங்க அவர் அக்கினியில். அவர்களை அந்த அக்கினி என்ன பண்ணுது, பட்சித்து போட்டதை பார்க்குறோம். இந்த அக்கினி அவர்களை சுட்டெரித்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார், நீ அக்கினியில் வேகும்போது அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாதுன்னு சொல்கிறாரு. சங்கீதம் 48:8 படிங்க. கர்த்தருடைய சொற்படி கேட்கும் அக்கினியே, நாம் கேள்விப்பட்டபடியே கர்த்தருடைய சொற்படி கேட்கும் அக்கினியே, பெருங்காற்றே, வாசிங்க, அவரை துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அக்கினி கூட அவருக்கு கீழ்ப்படியுது. இந்த அக்கினி என்ன பண்ணுது, கொண்டு வந்து போட்டவங்களை அந்த அக்கினி பட்சித்ததையும் நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய அக்கினி என்ன பண்ணுது, இந்த உலக அக்கினி வந்து கர்த்தருடைய அக்கினியை இன்னும் சேதப்படுத்த முடியவில்லை. ஆனால் கொண்டு வந்து போட்டவங்கள் மேலே அந்த அக்கினி என்ன பண்ணுது, பற்றி இருந்ததையும் நம்ம பார்க்குறோம். 2 விதங்களில் ஆண்டவருடைய அக்கினி செயல்படுகிறது. இந்த அக்கினி வந்து தேவ பிள்ளைகளுக்கு வல்லமையை கொடுக்கிறது. ஆனால் துன்மார்க்கருக்கு அந்த அக்கினி நியாய தீர்ப்பின் அக்கினியாக செயல்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 43:2 படிங்க. தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பார்த்தீங்களா, அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாயின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர்கள் அக்கினி ஜுவாலையில் போட்ட பொழுது அவர்களை ஆண்டவர் காப்பாற்றினதை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஊழியக்காரம்மா வந்து அவங்க வீட்டை கூட்டிகிட்டு அவங்க ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. அப்போது ஆண்டவர், இந்த வீட்டை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, அக்கினினால் இந்த வீட்டை பாதுகாருங்கன்னு சொல்லி போனாங்க. ஆனால் அந்த அம்மா ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா வீடு பூட்டு உடஞ்சி கிடந்ததை அவங்க பார்த்தாங்க. ஆண்டவர், நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனோம், நம்ம வீடு யாரோ திருட வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த பூட்டு மட்டும் வெளியே உடஞ்சிருக்கு. கீழே கத்தி அந்த இதெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் கீழே இருந்துச்சு. அப்புறம் இந்த அம்மா உள்ளே போய் எதுவும் ஒன்றும் எடுக்கலை, வெளியில் இருக்க பூட்டு மட்டும் உடஞ்சி கிடந்து. அப்புறம் அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணாங்க. யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஆண்டவரே நீ வீட்டை காப்பாற்றினேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்தில் வீடு கதவு தட்டுற சத்தம் கேட்டு தான். அப்போ ஒருவர் ஓடி வந்தாராம். ஓடி வந்து அவங்க பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். நான் வந்து ஒரு திருடன், நான் வந்து நீங்கள் வீட்டை பூட்டிகிட்டு போயிருக்கும்போது வீட்டை உடச்சி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி வந்தேன். ஆனால் வெளியில் இருக்க பூட்டை உடச்ச உடனே உள்ளே ஒரு கதவு இருக்கும்ல, அந்த கதவில் ஒரு வசனம் ஒட்டி இருந்தது தான், தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார்
அந்த வாசகத்தை பார்த்த உடனே அதுலேருந்து ஒரு அக்கினி பொறி இந்த திருடனை நோக்கி வந்துதான். அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்ததெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டானான். அப்போ அந்த அம்மாட்ட வந்து சொன்னான்னா, இது என்னை மன்னிச்சிடுங்க, இந்த வெளியில் ஒரு வாசகம் ஒட்டியிருக்கீங்களா? அவனுக்கு வாசகம் சொன்னால் வசனம் தெரில. இந்த வாசகத்துலேருந்து ஒரு அக்கினி பொறி நேராக என்னை நோக்கி வந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, நான் எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் திருட்டு தொழிலேருந்து அவன் மாறிட்டான்னு பாருங்க. எப்படி பாருங்க, அவன் தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருந்தார். நம்ம இல்லாவிட்டாலும் கூட தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சிம்சோன் மேலே அது படி ஆண்டவருடைய அக்கினி இறக்கும் பொழுது ஆவியானவர் அவன் மேல் பலமாக இறங்கும்போது நெருப்புப்பட்ட நூல் போல அவர் கட்டியிருந்த கயிறுகள் எல்லாம் என்ன பண்ணது, அருந்து போனது. தேவனுடைய அக்கினி மந்திர கட்டுகள், சூனிய கட்டுகள் எதுவும் நம்ம நெருங்க முடியாதபடிக்கு அதை பட்சித்து போட வல்லமை உள்ளது. எந்த மந்திரவாதியும் நம்மக்கிட்ட நெருங்க முடியாது. அவர் அக்கினி மயமானவர், அவர் கண்கள் அக்கினி மயமானது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மதிலான அக்கினி. சகரியா 5:2 படிங்க. உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன் என்று தூதன் நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறைக்கிற உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். அப்படி சரி, ஆண்டவர் நம்ம சுற்றிலும் என்னது அக்கினி மதிலாக இருந்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்று ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம எதை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது. வேறுபட்ட கொள்ளை நோய்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். சுற்றிலும் சுடரொளி பட்டயத்தை அவர் வைக்கிறார். நம்ம வீட்டை சுற்றிலும் அக்கினியை போடுகிறார். தேவதூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். இரத்த கோட்டைக்குள்ளே நம்ம மூடி மறைக்கிறார். சங்கீதம் 91:1 படிச்சிங்கனால உன்னதமானவரின் மறைவுக்குள்ளே நம்மை அவர் வைக்கிறார். சங்கீதம் 121 பார்த்தீங்கன்னா, உன்னை காக்கிறவர் உறங்கார், அவர் உன் போக்கையும் வரத்தையும், அந்த வசனம் ஃபுல்லாக நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த வசனத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதனால் நம்ம எதை குறிச்சும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த சுனாமி வந்த சமயத்தில் ஒரு குடும்பத்தார் என்ன பண்ணாங்க, ஆலயத்துக்கு போயிருந்தாங்க. அப்போ திடீர்னு அவங்க ஆலயத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் தானே காலையில் சுனாமி வந்தது, வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்தது. அப்போது அவங்க வீட்டில் 2 சின்ன பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு தூங்க வச்சுட்டு, இங்கே பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் சர்ச் இருந்தது, அவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க பிள்ளைகளை விட்டுட்டு. அப்போ திடீர்னு அந்த சுனாமி வந்த நடந்த சம்பவம் அந்த சர்ச்சில் அவங்க சாட்சி சொன்னதை சொல்கிறேன். அந்த எல்லா இடங்களில் தண்ணி வீடுகளுக்குள்ளெல்லாம் புகுந்து விட்டது. இவங்க சர்ச்சு முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நல்லா ஜெபிக்கிற குடும்பம். ஜெபம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தாங்கன்னா எல்லா வீடுகளுக்குள்ளே தண்ணி. ஐயோ, நம்ம சின்ன பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு வந்தோமே, ஒருத்தருமே பாதுகாவல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டில் வந்தால் செவுறு வரைக்கும் தண்ணி வந்திருக்கு. பிள்ளைங்க எங்கேன்னு தேடுறாங்களாம். என்ன, அவங்க மேலே பரணை மேலே 2 பிள்ளைகளும் உட்காந்துருக்குதான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாம். என்னது இந்த பிள்ளைங்க எப்படி மேலே? அந்த பிள்ளைங்க என்ன தெரியுமா சொல்லிச்சிங்க சாட்சி, திடீர்னு தண்ணி வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு வயசானவர் தாடி வச்சுட்டு வெள்ளையாக இருந்தார், பெரிய அங்கி போட்டு, அவர் அந்த வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் 2 பேரையும் தூக்கி பரணையில் உட்கார வச்சுட்டு, நீங்கள் எங்கேயே பத்திரமா இருங்க, அம்மா அப்பா வர வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டா, மறந்துட்டாருமா அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அவங்களால தாங்கவே முடியல அந்த அதிசயத்தை. அவங்க சர்ச்சில் சாட்சி சொன்னாங்க. எவ்வளோ பெரிய சாட்சி பார்த்தீங்க. அது பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அலையில சொல்ல மாட்டீங்களா? அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அலையில சொன்னால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தணும். கேட்குறீங்களா என்னன்னே தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் அவங்களுக்கு அந்த சாட்சி ஏற்படும். பாருங்க, 2 பிள்ளைகளை குறித்து அவங்க கவலைப்படல. கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி அவளை ஆலயத்துக்கு போனாங்க. கர்த்தர் அவங்க பிள்ளைகளை பாதுகாத்துட்டார். அவங்க செட்டைகளின் மறைவில் பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டாங்க. வேறு யாரும் வீட்டுக்குள்ளே வரல. கர்த்தர் இயேசு சுவாமியை வீட்டுக்கு வந்து
அவங்கள பாதுகாத்து அவளை கொண்டு போய் மேலே உட்கார வச்சுட்டு வர வரைக்கும் கீழே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிஞ்சது. எப்படி பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். நமக்கு தெரியாமலே ஆண்டவர் பல விதங்களில் அற்புதம் செய்கிறார், பாதுகாப்பை தருகிறார். அதனால் நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நம்மளுக்கு மதிலாக இருந்து எல்லாவற்றையும் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுட்டெரிப்பின் ஆவி. ஏசாயா 4:3 பார்த்தீங்கன்னா கர்த்தர் உள்ளேயும் வெளியேயும் நம்மளுக்கு சுட்டெரிப்பின் ஆவியாய் நம்மளுக்கு உதவி செய்கிறார். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் விட முடியாத பாவங்கள், அக்கிரமங்கள், மன்னிக்க முடியாத குணங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், இப்படிப்பட்ட பாவங்கள் நமக்குள்ளே அதிகமாக இருக்கிறது. இன்னும் நம்ம எவ்வளோ சத்தியத்தை கேட்குறோம், வேதம் படிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்குது? கசப்புகள் இருக்குது. சில பேர்ட்ட நம்ம பேசாமையே இருக்கோம். நம்ம குடும்ப உறவினர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம்? பேசாமல் இருக்கிறோம், மன்னிக்காமல் இருக்கிறோம். அவங்க செய்த பாவத்தை இது நான் வீட்டு வாசப்படியே ஏற மாட்டேன், இப்படிலாம் கசப்போடு இருக்கவங்க இருக்காங்க. குடும்பத்தில் சகோதர சகோதரிக்குள்ளே அன்பு இல்லை, மன்னிக்கிற குணம் இல்லாமல் இருக்கிறோம். இப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம நல்லா ஜெபம் பண்ணுறோம், வேத வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம். ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்குது? பழிக்கு பழி வாங்குகிற குணம் இருக்குது. இப்படிப்பட்ட குணங்களை எல்லாம் சுட்டரிக்கணும்னா நமக்கு சுட்டரிப்பின் அக்கினி தேவை. கத்திடத்தில் நம்ம இந்த பாவங்களுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து ஜெபம் பண்ணணும். யார்கிட்டயா குடும்பத்தில் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. ஒப்புரவாக வேண்டியது அவசியம். நம்ம இறந்த பிறகு நம்ம பாதாளத்துக்கு போகக்கூடாது. அங்கே போய் நம்ம மன்னிப்பு கேட்குறேன்னு திரும்பி நம்ம வர முடியாது. ஆண்டவர்கிட்ட நம்ம உலகத்தில் இருக்கும்போதே எல்லாருக்கிட்டையும் நம்ம என்ன பண்ணணும்? சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அவரிடத்துலேருந்து சமாதானமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நம்ம யார்கிட்டையாவது பேசாமல் இருந்தோம்னா, கசப்போடு இருந்தோம்னா, நம்ம ஒருத்தருக்கு மன்னிப்பு கேட்கணும். சுட்டெரிப்பின் ஆவி நம்மளுக்கு அவசியம் தேவை. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறார், இதெல்லாம் நம்ம சுட்டெரித்து போடுகிறார். கோதுமை மணியை கொண்டு போய் நம்ம கதிர்லேருந்து எடுத்த பிறகு அதை கொண்டு போய் மில்லில் கொடுக்குறாங்க. அந்த பதரெல்லாம் தனியாக வந்துடுது. அந்த பதரை அப்படியே விட்டோம்னா என்ன ஆகும்? எல்லா இடத்துலையும் தூசு தும்பு வந்து சுகாதாரத்துக்கு எடுக்குது. அப்போ அந்த பதர்களை என்ன பண்ணுறாங்க? சுட்டெரித்து போடுறாங்க. அதே போல் தான் நம்மளுக்கு ஒட்டி இருக்கிற பாவங்கள், நமக்கு தேவையில்லாத உறவுகள், இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் நமக்குள்ளே இருக்குமென்றால் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அந்த சுட்டரிப்பின் அக்கினினாலே நீ பாவங்களையெல்லாம் சுட்டெரியும் ஆண்டவரையும் சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். அப்போ ஆண்டவர் நம்முடைய பாவங்களையெல்லாம் சுட்டெரிப்பார். நம்ம என்னதான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டாலும் நம்மளுக்குள்ள பாவ சுவாபங்கள், நமக்குள்ள ஒவ்வொரு அணுக்களுக்குள்ள பாவ சுவாபங்கள் இருக்கும். அது நம்ம சமயம் வாய்க்கும் போது பிசாசு என்ன பண்ணுவான்? அதை யூஸ் பண்ணுவான். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இச்சைகளை கொடுத்து என்ன பண்ணுவான்? பாவம் செய்ய வைப்பான். இந்த சர்மமாகிய வலு பிசாசானவன் என்ன பண்ணுவான்? யாரையும் சும்மா விட மாட்டான். யாரையாவது பாவத்தில் விழ வைக்கலாம். முக்கியமாக ஊழியம் செய்கிறவளை விழ வைப்பான். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த பாவ சாபங்கள் நம்ம அணுக்களில் ஒட்டி இருக்கும். இதை நீக்குவதற்காக தேவன் நம்மளுக்கு அக்கினியை கொடுத்துருக்கார். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவங்கள்லேருந்து எனக்கு விடுதலை தாருன்னு சொல்லணும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, இதெல்லாம் நம்மை விட்டு அகன்று போக வேண்டியது அவசியம். இந்த பாவ சாபங்களை சுற்றி இருப்பதற்காக தேவன் நமக்கு இந்த அக்கினியை கொடுத்துருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் அவர் சொல்கிறாரு, என் ஆவினால் நான் பாவம் செய்தேன், நான் கிட்ட வார்த்தை என் வாயில் வருது ஆண்டவரே, நான் அதமானேன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன்னு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அக்கினி குரட்டால் அவர் நாவை தொடுவதை பார்க்குறோம். எப்படி நம்ம நாவினாலே இவ்வளோ பாவம் செய்கிறோம். நாவினால தான் நம்மளுக்கு முக்கால்வாசி பாவமே நம்மளுக்குள்ளே வருது. மற்றவர்களை பற்றி குறை சொல்கிறோம், மற்றவர்களை சபிக்கிறோம், மற்ற வீணான பேச்சுகளை பேசுகிறோம், ஒருவருக்கு விரோதமாய் பேசுகிறோம், பொய் சொல்லுகிறோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோம்? கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க உண்டு. அபிஷேகம் பெற்றவர்கள் கூட கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க உண்டு. ஒரே வாயிலேருந்து என்ன பண்ணுது? நல்ல வார்த்தையும் கெட்ட வார்த்தையும் வர. ஒரே ஒரு கிணற்றுலேருந்து நல்ல தண்ணி கெட்ட தண்ணி ரெண்டும் சுரக்காது. எதனா ஒன்று தான் சுரக்கும். நீ அபிஷேகம் பெற்றதுன்னா வாயில் கெட்ட வார்த்தை வரக்கூடாது. அப்போ என்ன ஆவின்றது ரொம்ப யோசித்து பார்க்கணும். நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியான இருந்தாருன்னா நம்ம கெட்ட வார்த்தை வாயில் வராது. சண்டை போட மாட்டோம், கோவப்பட மாட்டோம். எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்குள்ளே இருந்து அதை சொல்லிக் கொடுப்பார். இப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம செய்யும்போது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போக முடியாது. இந்த உலகத்தில் இருக்கும்போதே நம்ம சுத்திகரிக்க வேண்டியது அவசியம். இந்த சுட்டரிப்பின் ஆவி நம்மளுக்கு அதிகம் நமக்கு தேவைப்படுகிறது.
ஒரு ஊழியக்காரன் வீட்டு பக்கத்தில் வந்து ஏக பாம்புகள் இருக்குமா. ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் இந்த பாம்பை பார்த்தாலே என்ன பண்ணாரு, அடித்து விட்டுறாரு, அது போயிடும். ஒரு முறை இந்த மாதிரியாக அவர் பாம்பை என்ன பண்ணார், அடிச்சுட்டு விட்டுட்டார். அந்த பாம்பு என்ன பண்ணிச்சான், ஒரு நாள் இரவு வந்து கதவு தட்டுச்சான். கதவு தட்ட சத்தம் கேட்டிருக்குது. ஆனால் இவர் அடிச்சுட்டு விட்டுட்டார். யாரோ வந்து கதவு தட்டுறாங்களே, திருடன் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் ஒரு டார்ச் எடுத்துன்னு போய் அந்த வீட்டு வழியே பார்க்குறாரு. ஜன்னல் வழியாக பார்த்தப்போ அவர் அடித்து விட்ட பாம்பு வந்திருக்குது. பெரிய பாம்பு, மலைப்பாம்பு மாதிரி வந்து கதவு தட்டியிருக்கு. இவர் பார்த்தாரு, நம்ம அந்த பாம்பை அடிச்சுட்டு விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து என்ன பண்ணார், ஜன்னல் வழியாக சுட்டார் அந்த பாம்பை. இது மாதிரி பாவ சுவாபங்கள் நம்ம தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் பாவத்தை நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவுன்னு அறிக்கையிட்டது மாத்திரமல்ல, ஆண்டவரே இந்த இப்படிப்பட்ட பாவ சுவாபங்கள் எனக்குள்ளே இருக்குது, தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது, இப்படிப்பட்ட இச்சைகள் எனக்கு பின்தொடர்கிறது, இச்சையின் ஆவிலேருந்து எனக்கு விடுதலை தானும் சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் அந்த அக்கினியினால் அதை சுட்டரிக்கிறார். அப்போ நம்ம பரிசுத்தம் அடைய செய்கிறார். அடுத்ததாவது பார்த்திங்கன்னா சுத்திகரிப்பின் அக்கினி. 2 கொரிந்தியர் 7:1 படிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசூசி நீங்க வேண்டும்னால் நம்ம என்ன பண்ணோம், சுத்திகரிப்பின் அக்கினி நம்மளுக்கு தேவைப்படுகிறது. கண்களில் நம்ம பரிசுத்தம் தேவை. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நம்ம கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. தேவையில்லாத காரியங்கள், சினிமா போஸ்டருங்க இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. கண்கள் மூலமாக தான் இச்சைகள் நமக்கு வரும். கண்ணில் பார்த்த உடனே என்ன பண்ணோம், பாவம் செய்யணும்னு பிசாசு தோண்டுவான், பாவத்தில் போய் விழுந்துருவாங்க. அதனால் நம்ம கண்களை நம்ம பரிசுத்தப்படுத்தணும். தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட நம்ம எழுந்து ஜெபிக்கும்போது, ஆண்டவரே என் கண்களை பரிசுத்தப்படுத்தணும். தேவையில்லாத காரியங்களை நம்ம பார்ப்போம், டிவி போடுவோம். டிவியில் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போனா நம்மளை அறியாமல் சில அசுத்தமான காரியங்கள் வரும். மொபைல் ஃபோன் இப்போ கையிலே வந்துடுச்சு பாவம். அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணணும். தேவையில்லாதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, அப்படியே தள்ளிடணும். அதை எது தேவையோ அதை மாத்திரம்தான் பார்க்கணும். அசுத்தமான காரியங்களை நம்ம பார்க்கக்கூடாது. உன் கண் கெட்டதாக இருந்தாலும் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் கண்களை நம்ம பரிசுத்தப்படுத்த வேண்டிய, நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நம்முடைய பரிசுத்தமாகி நம்ம ஆலயத்தை, நம்ம சரீரத்தை நம்ம பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நிறைய பேர் இன்றைக்கு கள்ள உறவுகள் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். இந்த காலம் பொல்லாத காலமாக இருக்கிறது. மனைவியை வச்சுட்டு இன்னொருத்த மனைவி கூட போகிறது. அதே மாதிரி பெண்கள் அதே மாதிரி ஆஃபீஸில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கார். நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இவருக்கு வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உபச்சாரம், வேசித்தனம் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம பார்த்து கொண்டிருக்கார். நம்முடைய சரீரத்தை கர்த்தர் ஆளுகை செய்ய நம்ம விடணும். இப்படிப்பட்ட பாவங்கள் நமக்குள்ளே வரும் என்றால் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிக்கிறவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பைபிள் வசனம் ஒரு நாளும் பொய்யாகாது. இஷ்டத்துக்கு தப்பிச்சு கொள்ளலான்ட்டு பாவம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது. யார் நம்மளை பார்க்குறா அப்படின்ட்டு இப்போ நம்ம நினைப்போம். நான் கர்த்தர் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கா, பிசாசும் பார்த்து கொண்டிருப்போம். உலகத்தின் கண்களுக்கு மறைக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு நம்ம மறைக்க முடியாது. அதனால் நம்மளை ஒரு அனைத்தினமும் நம்ம சுத்திகரிக்க வேண்டியது அவசியம். நம்ம கண்களை சுத்திகரிக்கணும், நம்முடைய நாவை சுத்திகரிக்கணும். நம்முடைய இருதயத்திலேருந்து வல்லாத பாவங்கள், அக்கிரமங்கள், உபச்சாரங்கள், வேசித்தனங்கள் எல்லாம் நம்ம இருதயத்திலேருந்து புறப்படுது. அதனால் நம்ம இருதயத்தை எப்போதும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் நம்ம இருதயத்துக்குள்ளே எப்போதும் இருக்கணும். கர்த்தரை நம்ம இருதயத்தில் வைத்து கொள்ளணும். இல்லைனா நம்ம இப்படிப்பட்ட இச்சையான காரியங்களுக்கு நம்ம ஈடுபடுவோம். அதனால் நம்ம ஆண்டவரே இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, இருதயத்துக்குள்ளே நீங்கள் வந்து தங்குங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது கர்த்தர் நம்ம இருதயத்தை அனுதினமும் பரிசுத்தப்படுத்துவார். அடுத்ததாக பார்த்தோம்னா புடமிடும் அக்கினி. நம்ம புடமிடப்படணும். நம்முடைய பொண்ணை வந்து நம்ம பொண்ணை வெட்டி தோண்டி எடுக்கும் பொழுது என்ன பண்ண, அதில் மேலே அழுக்குகள் அதிகமாக இருக்கும், களிமண் என்னென்னவோ காரியங்கள்லாம் இருக்கும். அப்படியே நம்ம பொண்ணை யூஸ் பண்ண மாட்டோம். அதை பொண்ணை என்ன செய்வாங்க, கொண்டு போய் நல்லா கழுவி அதை புடமிடுவாங்க. அக்கினியில் போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அக்கினியில் புடமிடுறாங்களோ அவ்வளோ அது பிரகாசமாக இருக்கும். நம்ம ஆண்டவர் நம்ம வந்து கல்லையும் மண்ணையும் போய் யாரும் புடமிட மாட்டாங்க. சும்மா வேணாம் அந்த கல் மண்ணெல்லாம் யாராவது புடமிடுவாங்களா? வெள்ளியும் பொன்னையும் தான் புடமிடுவாங்க. அப்போ ஆண்டவர் நம்ம விசேஷித்தவர்களாக நம்ம பார்க்கிறார்.
அதனால் நம்ம ஆண்டவர் புடமிடுகிறார். அப்படி புடமிடும்போது நம்ம விட்டுடணும். ஆண்டவர் நம்ம புடமிட்டு நம்ம சுத்த பொன்னாக நம்ம எடுத்து நம்மை பிரகாசிக்க செய்வார். அதனால் இந்த புடமிடும் அக்கினி நம்மளுக்கு தேவை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெபத்தின் அக்கினி அல்லது மன்றாட்டின் அக்கினி. நம்ம உள்ளமாக்கிய பலிபீடத்தை நம்ம என்ன பண்ணதும் பரிசுத்தப்படுத்தணும். நொறுங்கொண்டது நறுங்கொண்டதுமான இருதயத்தின் நீர் புறக்கணீர் என்று தாவீது சொல்வதை பார்க்கிறோம். தாவீது பாவம் செய்தார் தான். அபிஷேகம் பெற்றிருந்தால் கூட அந்த பாவ இச்சைகள் அவரை விடலை. ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணும்போது அவரை பார்க்க வைத்தது, அவளை கூட்டிகிட்டு அவளோட அவர் உறவாடினார். ரெண்டாவது அவளுடைய உரியாவின் மனைவி என்ன பண்ணார், தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளை உரியாவை போர்க்களத்தில் அவர் சாகடித்தார். 2 பாவம் செய்தார். ஒன்று உபச்சாரம், 2வது ஒரு கொலை. இப்படிப்பட்ட பாவம் செய்து அவர் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணார், மன்னிப்பு கேட்டார். 51ஆம் சங்கீதம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஃபுல்லாக ஆண்டவர்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்குறார். நறுங்கொண்டதுமான இதயத்தினீர் புறக்கணீர். அப்புறம் ஆண்டவர் அவரை மன்னிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம தெரியாமல் செய்கிறோம். அதுக்காக தான் ஆண்டவர்கிட்ட நம்ம எப்போதும் என்ன பண்ணணும், பரிசுத்தமாக இருக்க நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம உடைந்த உள்ளத்தில் அக்கினியை போடுகிறார். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க அக்கினி நமக்குள்ளே பற்றி எறியும். எரேமியாக்குள்ளே இந்த ஜெபத்தின் ஆவி இருந்தது. என்னது, தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீருமாய் இந்த நிலமாய் இருக்கும் என்று அவர் அடுகின் ஜெபத்தை எப்போதும் அவர் கண்ணீரோடு ஜெபிப்பார். தேசத்துக்காக அவர் ஜெபித்தார். ஜனங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் அதிகமாக ஜெபித்ததை பார்க்க அவர் எரேமியாவுக்கு அவர் பாரமுள்ள ஒரு அக்கினி அவருக்குள்ளே இருந்தது. தேசத்தை குறித்த பாரம் அவருக்குள்ளே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா 37:3 என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அதாவது அவர் வேதத்தை வாசிக்கும் போது என்ன வருது, அக்கினி மூலம். அப்போ அவர் சொல்கிறார், நான் வேதத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது அக்கினி எனக்குள்ளே மூழுது. அப்போ நான் தாவினால் ஜெபம் பண்ணினேன், விண்ணப்பம் பண்ணினேன் என்று தாவீது சொல்கிறார். அடுத்ததை நம்ம பார்க்கும் போனோம்னா வேத வசனத்தை நம்ம படிக்க படிக்க நம்மளுக்கு உள்ள அக்கினி பெருகும். சில பேர் வேதம் வாசிக்க மாட்டாங்க, வெறும் ஜெபம் மாத்திரம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை நம்ம தினந்தோறும் வாசிக்கணும். நம்ம வேத புஸ்தகம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம வேத புஸ்தகம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று எழுதியிருக்கிறது. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்கினுடைய ஜெபம் அருவருப்பாக இருக்கும் என்று வேதம் சொல்லிக்கிறது. சில ஆலயத்திலாம் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லும்போதே எழுந்து போயிடுவாங்க. சில வாலிப பிள்ளைகள் அந்த காலத்தில் நாங்களே பார்த்துருக்கோம். அது வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாம் மியூசிக்கு இது எல்லாத்துலேயும் இருப்பாங்க, பாட்டு எல்லாத்துலேயும். ஆனால் பிரசங்கானோன்னா அவங்களுக்கு பிடிக்காது. வேத வசனம் கேட்குறதுக்கு அவ்வளோ கஷ்டம். எழுந்து போயிட்டு முடிஞ்சவொன்னே வருவாங்க. அப்படிப்பட்டோடைய ஜெபம் என்ன பண்ணுவோம், அருவருப்பாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் வேத வசனத்தை நம்ம கேட்கணும், படிக்கணும், அதன்படி நடக்கணும். வேதத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவரை நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ரெண்டாவது, சில பேர் வேத புஸ்தகத்தை படிக்க மாட்டாங்க, தலைமாட்டுக்கிட்ட வச்சுப்பாங்க. பேய் வந்துட போதும்ன்ட்டு தலைமாட்டில் வச்சுருப்பாங்க. சில பேர் வியாதி வரும்போது நெஞ்சு மேலே வச்சுப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்களா அப்படி தான் வச்சுருப்பாங்க. வீட்டிலே சில பேர் அப்படி தான் வச்சுருக்காங்க. சில பேர் ஆலயத்துக்கு போகும்போது மாத்திரம் வேத புஸ்தகம் எடுத்துகிட்டு போவாங்க. சில வாலிப பிள்ளைகள்லாம் எக்ஸாம் வருதுன்னா அப்போ தான் வேத புஸ்தகம் எடுத்து படிப்பாங்க. இப்படி தேவைப்படும் போது வேதத்தை படிக்கக்கூடாது. வேதத்தை தினந்தோறும் படிக்கணும். வேதத்தை படிக்கும்போது தான் நம்மளுக்குள்ள அக்கினி பற்றி எரியும். பிசாசு நம்மளை பார்த்து நடுங்குவான். இவங்க எப்போ பார்த்தாலும் வேதம் படிச்சுட்டு இருக்காங்களே, நமக்குள்ள அக்கினி இருக்குல்ல, அப்போ பிசாசு நம்மளை தொட மாட்டான். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை மறந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. சில பேர் பேரண்ட்ஸ் பார்த்திங்களா பைபிள் படிக்க மாட்டாங்க, பிள்ளைகளை படிக்க சொல்லுவாங்க, இவங்க படிக்க மாட்டாங்க. நீ வேதத்தை படிச்சினா தான் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கி ஆசீர்வாதம் இல்லாத காரணம் என்ன தெரியுமா, வேதத்தை படிக்கிறது இல்லை ஜனங்க. தினந்தோறும் வேதத்தை படிக்கணும். நம்ம எப்படி சாப்பிட்றோம் 3 வேளை, இந்த மாதிரி நம்ம வேதத்தை படிக்க வேண்டியது அவசியம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேதம் படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்குள்ள பரிசுத்தம் காணப்படும். வேதத்தை படிக்கிறதோடு நினைக்கக்கூடாது. வேதத்தின்படி வசனத்தின்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்ம கீழ்ப்படியணும். ஸ்மித் வெகில்ஸ்வர்த்தன் ஒரு தேவ ஊழியர் இருந்தார். அவர் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வேத புஸ்தகம் படிப்பாராம். பாருங்களேன், எப்படி சாப்பிடும்போது கூட கையில் வேதம் வச்சுருப்பார். ஒரு வசனத்தை படிச்சுட்டு அப்புறம் அவர் சாப்பிடுவாராம். அப்படி வேத புஸ்தகம்னா அவருக்கு அவ்வளோ இனிமையாக இருந்தது. அவர் 23 பேரை உயிரோடு எழுப்பினவர், அக்கினி ஜுவாலையாய் அவர் திகழ்ந்தார்.
அப்படிப்பட்ட ஊழியக்காரலாக இருந்திருக்காங்க. ஆபிரகாம் லிங்கன் என்ற அமெரிக்க அதிபர் ஒருத்தர் இருந்தார். அவர் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. காட்டுக்குள்ளே வந்து விறகை பொறுக்கி அவங்க பாட்டி கொடுப்பாங்களாம். அந்த அந்த விறகு கட்டை எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வருவாங்களாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்து பாட்டி என்ன பண்ணாங்க, ஒரு வேத புஸ்தகத்தை அவர் கையில் கொடுத்தாங்களாம். இதை தினந்தோறும் படிப்பா, கர்த்தர் உன்னை உயர்த்துவாருன்னு சொன்னாங்க. அவர் கீழ்ப்படிஞ்சார். ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க வேத புஸ்தகத்துக்கு வர விட்டு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுதுங்க. ஆனால் அந்த காலத்தில் பாட்டி சொன்னது கீழ்ப்படிஞ்சு அவர் வேத புஸ்தகத்தை படித்தார். அதனால் அவர் வாழ்க்கையில் உயர்ந்தார், படிப்பில் உயர்ந்தார், எல்லாவற்றிலும் உயர்ந்தார். கடைசியில் அமெரிக்கா பிரசிடென்ட் ஆனார் அவர். கர்த்தர் பாருங்கள் எப்படி உயர்த்தினார். அதனால் வேத புஸ்தகத்தை படிக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் வேத புஸ்தகத்தை நம்ம மறக்கக்கூடாது. வேத புஸ்தகம் நம்மளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கறது. வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு வேதம் கற்றுக் கொடுக்குறது. கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு வேதம் கற்றுக் கொடுக்குறது. வேலைக்காரிகள் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது. மூப்பர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லி எல்லாவற்றிலையும் பார்த்திங்களா வேதம் நம்மளுக்கு பாடம் கற்பித்து கொடுக்குது. நம்ம வேறு எந்த புஸ்தகத்தையும் படிக்க வேண்டியதில்லை. வேத புஸ்தகம் படித்தாலே போதும். கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். படிக்கிற பிள்ளைங்க வேத வசனத்தை படிச்சுட்டு அப்புறம் பாடம் படிங்க. படிக்காதவங்க ரெண்டுமே ஞாபகம் இல்லாத பிள்ளைகள் கூட படிப்பில் உயர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால் வேத புஸ்தகத்தை நம்ம ஒரு நாளும் படிக்காமல் விட்டுறக்கூடாது. தினந்தோறும் அதை படிக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு பிசாசு பிடித்த ஒரு நபரை வந்து ஒரு ஊழியக்கார்ட்ட கொண்டு வந்தாங்க. அந்த ஊழியக்காரர் அந்த பிசாசு பிடித்த தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அது சொல்லிச்சா, நான் ஒரு மாடசாமின்னு. அப்போ அவர் சொன்னாராம், சரி 2-3 நாளைக்கு நீ வந்து நான் ஒரு வேத புஸ்தகம் தரேன், அதை படிச்சுட்டு நீ வா, உனக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்கார ஆரம்பிச்சிட்டாராம். இவன் வந்து வேத புஸ்தகத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் 3 நாள் முன்னாள் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சுட்டு வான்னு சொன்னாராம். இவர் போய் அது வேத புஸ்தகத்தை ஒரு ஆள் இருந்து தொடர்ந்து அவர் சாப்பிடாம கூட இருந்து வேத புஸ்தகத்தை படிச்சிருக்காரு. படிச்சுட்டு இவர்கிட்ட வந்தாராம். அப்போ அந்த பிசாசு அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாராம். அப்போது அவருக்குள்ளே ஒரு இந்த பிசாசு வெளியே போக ஆரம்பிச்சுது. அவன் அதுக்கு ஒரு பிசாசு சொல்லிச்சான், நான் இவனை இங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு நினச்சேன், அவன் எப்படியோ இங்கே வந்துட்டான் அப்படின்ச்சான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு அந்த ஊழியக்காரர் கேட்டாரான். இவன் 3 நாளாக வேத புஸ்தகத்தையே படிச்சுட்டு இருந்தான், இவனை ஒன்றுமே செய்ய முடியல. இவன் வெளியே வருவான்னு பார்த்தேன், பாத்ரூம்க்கு எதுக்காக தான் அவன் வெளியே வருவான்னு பார்த்தேன். இவன் காலை உடச்சிட்டா இவன் இங்கே வர முடியாது, ஊழியக்கார்ட்ட வர முடியாது, விடுதலை ஆக முடியாதுன்னு நினச்சேன். அவன் பாத்ரூம்க்கு வெளியே வரும்போது தலை மேலே பைபிள் புஸ்தகத்தை வச்சுட்டு வரான். அதனால் இவனை ஒன்றுமே செய்ய முடியல, இவன் எப்படியோ இங்கே தப்பிச்சு வந்துட்டான் அப்படின்னு. பார்த்தீங்களா, பைபிள் வேத புஸ்தகத்துக்கு பிசாசு எவ்வளோ நடுங்குதுன்னு சொல்லி அவனுக்கு கூட தெரியுது. அப்போது அவன் அந்த வேத புஸ்தகத்தை படிக்க அந்த பிசாசுகள் அவர் விடுதலை கொடுக்க ஜெபித்தார். இந்த பிசாசுகள் போய்விட்டது, அவர் ஒரு ஊழியக்காரன் ஆக்கியது. அதனால் வேத புஸ்தகத்தை நம்ம சாதாரண புஸ்தகமாக நினைக்கக்கூடாது. ஒரு இடத்துல இந்த நிறைய புஸ்தகங்கள் எல்லாம் வச்சு ஒரு என்ன சொல்லுவாங்க, எக்ஸிபிஷன் மாதிரி அது மாதிரி வச்சுருந்தாங்களாம். அப்போ எல்லாரும் அவங்கவுங்க புஸ்தகம், அவங்கவுங்க எடுத்த தத்துவ ஞானிகள் எல்லாமே அவங்கவுங்க எழுதின புஸ்தகத்தெல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல லைனாக வச்சாங்களாம். அப்போது ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு வேத புஸ்தகத்தை கொண்டாந்து மேலே வச்சாராம். அப்போ அவங்க நடத்தினவர் சொன்னார், என்ன இந்த புஸ்தகத்தை கொண்டு போய் மேலே வைக்கிறீங்க, இது மேலே வைக்கக்கூடாது, ஏன் மேலே வச்சிங்க, இது எல்லா புஸ்தகத்தும் தலை சிறந்ததுன்னு சொன்னாராம். மேலே வச்சு அவர் எடுத்துட்டு என்ன பண்ணாராம், கீழே அடியில் போட்டாராம் வேத புஸ்தகத்தை. எல்லா மற்ற புஸ்தகம் தத்துவ ஞானிகள் எழுதின புஸ்தகம் நிறைய நூல்கள் எல்லாவங்க எழுதுனதெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. இவர் இந்த வேத புஸ்தகத்தை கடைசியில் வச்சாராம். அவர் சொன்னாராம், பரவாயில்ல கடைசியில் இருக்கட்டும், இதுதான் அடிப்படை, பைபிள் தான் அடிப்படை, இதான் அஸ்திபாரம், நீங்கள் பரவாயில்ல இது நல்லா கரெக்டாக தான் வச்சுருக்கீங்கன்னார். அவருக்கு இன்னும் கோவம் வந்துச்சான். முதல்ல மேலே வச்சப்போ இது உயர்ந்த புஸ்தகம்னு கோவம் வந்தது, கீழே அடியில் வச்சோடனே இது அஸ்திபாரம்னு அதுக்கும் கோவம் வந்துச்சான். எடுத்து நடுவில் வச்சாராம். பரவாயில்ல 2 பக்கத்திற்கும் அது பேலன்ஸ் பண்ணுறது, வேத புஸ்தகம் 2 பக்கமும் அது உதவி செய்யக்கூடியது, இதை ஒன்றுமே செய்ய முடியாதுன்றாராம். அந்த மாதிரி வேத புஸ்தகம் வந்து எல்லாவற்றிலும் தலை சிறந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது அது நடுவில் இருந்தாலும் என்ன பண்ணுது, எல்லாவற்றையும் தாங்குகிறதா இருக்கிறது. அதனால் வேத புஸ்தகத்தை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. வேதத்தை படிக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக பார்த்தோம், நம்ம அபிஷேகத்தை பார்த்தோம், அக்கினியை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா விடுதலை.
விடுதலையின் அபிஷேகத்தை குறித்து ஒரு சில காரியங்களை பார்ப்போம். இயேசுவின் நாமத்தில் நம்ம இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் போது நம்மளுக்கு விடுதலை கிடைக்கிறது. இயேசுவின் நாமம் என்னது? உயர்ந்த நாமம். பிசாசுகள் நடுங்கக்கூடிய நாமம், பாதாளங்கள் நடுங்கக்கூடிய ஒரு நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை போல எந்த ஒரு நாமமும் கிடையாது. எந்த தலைவர்களுடைய நாமமோ, எந்த பிரபுக்களுடைய நாமமோ, 30 முக்கோடி தேவர்களுடைய வல்லமை காட்டிலும் தேவனுடைய வல்லமை மகா பெரிய வல்லமை. அந்த வல்லமைக்கு முன்பதாக ஒருவராலும் நிற்க முடியாது. எந்த மந்திரவாதிகளாலும் நிற்க முடியாது. இயேசு அப்படிப்பட்ட வல்லமை உடையவர். அவர் நம்ம இந்த இயேசுவின் நாமத்தை நம்ம உபயோகிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது. அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஒரு வாலிபர் இருந்தாராம். அந்த தம்பி என்ன பண்ணார், நல்ல பணக்காரனாக ஆகணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. என்ன பண்ணார், ஒரு சாக்லேட் கம்பெனி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லிவிட்டு ஒரு சாக்லேட் கம்பெனி வைக்க ஆரம்பித்தார். அந்த கம்பெனி நல்லா உயர ஆரம்பிச்சது, பணம் அதிகமாக ஆரம்பிச்சது. அவர் கோடீஸ்வரன், சின்ன வயசு தான், ஆனால் கோடீஸ்வரன் ஆகிட்டான். அவங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான். அந்த தாய் நல்லா ஜெபிக்கிற ஒரு தாய். மகனுக்காக அவன் ரட்சிப்புக்காக அதிகமாக ஜெபித்து கொண்டிருந்த தாய். ஒரு நாள் அவன் கம்பெனியை விட்டு வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்தான், எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா உடம்பு, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டான். அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, கிச்சனில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அவன் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டான். வந்து எழுப்புறாங்க, அவன் மறித்து போயிட்டான். இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. அக்கம்பக்கத்தில் கூட்டு போய் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் பார்த்தா அவன் செத்து போயிட்டான் அப்படின்ட்டான். இந்த அம்மாவுடைய கண்ணீர் பயங்கரமாக இருந்தது. ஓ ஆண்டவரே, நான் இவனுக்காக இவ்வளோ ஜெபம் பண்ணேன், ரட்சிக்கப்படாமையே போயிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது எனக்கு மகனை திரும்பி கொடுங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. இவன் செத்து போனோடனே அவனுடைய பாடி கீழே கிடக்குதான், பக்கத்தில் அவனுடைய ஆத்மா. அந்த பாடியை நம்ம கீழே இருக்கோம், நம்ம போய் நிற்கிறோமே, நம்ம ஒருவேளை செத்து போயிட்டோமா, நமக்கு தான் ஒரு சாவு போல இருக்குது, நம்ம சரீரத்துலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவனுடைய சரீரத்தையே அவன் பார்க்குறான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த ஆத்மா என்ன பண்ணுது, நேராக பாதாளத்தை நோக்கி போகுது. பயங்கரமான நரகத்தை நோக்கி போகிறது. அவனுக்கு தெரியுது, ஐயோ நம்ம இயேசுவை நம்ம அறியாமையே நம்ம இங்கே வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம அம்மா நம்மளுக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணாங்க, ஆனால் நம்ம இந்த பாதாளத்துக்கு வந்துட்டோமே. பயங்கரமான அக்கினி, பயங்கரமான ஒரு படுகுழி, பிசாசுகள் பயங்கரமாக இருக்குது, நிறைய அலறல் சத்தம் உள்ள பயங்கர துர்நாற்றம். நரகம் என்பது அப்படி தான் இருக்கும். அப்போ தான் அவன் யோசிக்கிறான், ஐயோ நம்ம உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவரை தேடலையே, இஷ்டம் போல ஜீவித்தம் நம்ம இப்போ இந்த பயங்கரமான நரகத்தில் வந்துட்டோமே, எப்படி இங்கேருந்து தப்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் அப்போ தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றான். அப்போது பயங்கரமாக அடுக்கிறான் ஆண்டவர், ஆனால் ஜெபத்தை கேட்கல. யாருக்கும் நரகத்துக்கு போயிட்ட பிறகு யாருக்கும் என்ன பண்ணாது, விடுதலை கிடைக்காது. உலகத்தில் இருக்கும்போதே நம்ம பாவத்தை அறிக்கிட்டு ஜாம் பண்ணி பரிசுத்தமாக வாழணும். மறித்த பிறகு நம்ம நரகம் ஒன்றுது, பரலோகம் கிடைக்கும். நரகத்துக்கு போயிட்ட பிறகு ஆண்டவரே நான் திரும்பி உலகத்துக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் அந்த சாக்கியம் கிடையாது. ஒரு சிலருக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்காரு, ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்கிறது கிடையாது. அப்போது இந்த நம்ம தாய் பயங்கரமாக அழுத உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அந்த பாடி போட்டிருக்காங்க. தாயினுடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த மகனுக்கு திரும்பி உயிர் கொடுத்தார். பாதாளத்திலிருந்து அவன் ஆத்மா அந்த சரீரத்தோடு சேர்ந்துருச்சு. அவன் அப்போ ஹாஸ்பிட்டலெல்லாம் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. திடீர்னு அவனுக்கு உயிர் வந்த உடனே அவன் எழுந்து பார்க்குறான், நம்ம திரும்பி வந்துட்டோன்னு. அப்போ தான் அவனுக்கு தெரியுது, ஐயோ நம்ம நரகத்திலிருந்து வந்துட்டோன்னு சொல்லி அவன் என்ன பண்ண, ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், ஆண்டவரை தேடுவேன். இப்போ பணத்து பின்னாடியே போயிட்டு இருந்து பணம் சேகரிக்கிறது தான் அவனுடைய எண்ணமாக இருந்துச்சு. கர்த்தரை தேடுறதே இல்லை, வேதம் வாசிக்கிறதில்லை, ஜெபிக்கிறது இல்லை, ஆலயத்துக்கு போகிறதில்ல. பணம் ஒன்று தான் அவனுக்கு முக்கியமாக இருந்தது. பணம் எங்கே போகும், பாதாளம் வரைக்கும் போக மாதிரி பாதாளத்துக்கு கூட்டு போயிடுச்சு. கடைசியில் என்னாச்சு, அவன் என்ன பண்ணான், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த சாக்லேட் கம்பெனியை விற்று பணத்தையெல்லாம் கொண்டு போய் ஊழியங்களுக்கும் சபைகளுக்கும் கொடுத்துட்டு அவனும் ஊழியக்காரனானான். இப்படி பாருங்கள், ஆண்டவர் எப்படியாவது ஜனங்களை தொடுறாருன்னு சொல்லிட்டு. ஒரு பாதாளத்திலிருந்து இயேசுவை நாம் என்ன பண்ணுது, மரணக்கட்டிலேருந்து அவனை விடுதலையாக்கி, பாதாளத்திலேருந்து விடுதலையாக்கி அவனை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம். ஒரு நாமத்துக்கு ஈடான ஒரு நாமமும் கிடையாது.
பேதுருவும் யோவானும் ஆலயத்தில் இந்த சப்பானிக்காக ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லும் பொழுது எங்களிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ என்ன பண்ணணும்? எழுந்து நடக்கணும்னு சொன்னாங்க. ஒரே ஒரு இயேசுவின் நாமத்தை தான் உச்சரித்தாங்க. உடனே அவள் கை கால்கள்லாம் பலனடைந்து அவர் எழுந்து ஓட ஆரம்பித்து ஆண்டவரை துதித்தார்கள். இப்போ இயேசுவின் நாமம் என்ன பண்ணுது? சுகம் அளிக்கிற வல்லமை கொண்டது. அடுத்தது இயேசுவின் ரத்தம் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியது. இயேசுவின் ரத்தத்துக்கு பிசாசுகள் நடுங்கும், அந்தகார வல்லமைகள் நடுங்கும். இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம், அவர் பாவமில்லாத ரத்தம். நமக்காக சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தினார். முள்முடி சூடப்பட்டவராய், வாரினால் அடிக்கப்பட்டவராய், கைகளில் கால்களில் ஆணிகள் கடவப்பட்டவர், சரீரம் முழுவதும் உழுத நிலம் போலானது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சரீரத்தில் ஒரு இடம் கூட இல்லாதபடிக்கு வாரில் அவர் அடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு முறை அடிக்கும் பொழுதும் சதை பீத்து கொண்டு வருமா. அப்போ எவ்வளோ ரத்தம் போகும் பாருங்கள். அப்படிப்பட்ட ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினார் நமக்காக. இந்த ரத்தம் வல்லமை உள்ள ரத்தம். இயேசுவின் ரத்தம் நம்மளை பாதுகாக்கிறது. ஒரு குடும்பத்தில் மாமியார் என்ன பண்ணாங்களா, மருமகளுக்கு விரோதமாக செய்வினை செய்தாங்களாம். அந்த மருமகள் நல்லா ஜெபிக்கிறவள். அவள் ஊழியத்துக்கு வெளியில் போகிறது, ஜபிக்க போகிறதுக்கெலாம் அந்த மாமியாருக்கு பிடிக்காதான். அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு மந்திரவாதிகிட்ட போய் ஒரு தகடு கொண்டு வீட்டுக்குள்ளே அந்த மருமகளுக்கு முன்னாடியே வச்சுட்டாங்களாம். அதனால் அந்த மருமகளுக்கு வீட்டுக்குள்ளே போக முடியல. ஒரே மயக்கம் வருமா, அவளை எந்த வேலைக்கு போக முடியாது, வேலை செய்ய முடியாதுன்னு. இப்போ அந்த மருமகள் என்ன பண்ணாங்களோ, ஒரு ஊழியக்கார்ட்ட போய் இந்த மாதிரி எங்கள் மாமியார் எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த ஊழியக்கார் என்ன செய்தானா, ஒரு தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி அதில் இயேசுவின் ரத்தம் எண்ணெயை போட்டு நீங்கள் இதை கொண்டு போய் வீடு ஃபுல்லாக தெளிங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுன்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு இடமா தெளிங்க, அந்த தகட்டு மேலேயும் தெளிங்க அப்படின்னு. இந்த அம்மா அதே மாதிரி வீட்டுக்குள்ளே அந்த இயேசுவின் ரத்தத்தை தெளித்தாங்க. பிசாசு என்ன பண்ணிக்குது, அந்த தகட்டுக்குள்ளேருந்து வெளியே ஓடிச்சான். ஓடின உடனே வெளியே போயிட்டுருக்கு. இப்போ இந்த சகோதரி என்ன பண்ணால், வெளியே போகும்போது அந்த பிசாசு ஓடி காலை பிடிச்சிக்கிச்சான். ஐயோ, நீ என்ன இயேசுவின் ரத்தத்தை வீடு ஃபுல்லாக தெளிச்சிருக்க, என்னால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, நீ அதை மாப் போட்டு தொட அப்படின்னு தான். அதெல்லாம் ஃபுல்லாக தொட, என்னை மந்திரவாதி என்னை இங்கே அமிச்சான், நான் திரும்பி போனேன்னா அவன் திரும்பி என்னை அனுப்புவான், அதனால் நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், எனக்கு ஏதாவது செய்யின்னு சொல்லிட்டு இந்த அம்மா காலை பிடிச்சிக்கிச்சான். இப்போ அந்த ஊழியக்காரர்கிட்ட நீ எப்படி அதை பார்த்த அப்படின்னு பார்த்து அந்த பெண்ணோட கண்ணை திறந்துருக்காரு. ஒரு பொம்பளை ஆவியாது. அது காலை பிடிச்சிட்டு கெஞ்சி தான், என்னை தயவுசெய்து வீட்டை தொடணும். அப்புறம் அவன் மாமியார் வெளியே போயிட்டு வந்தோன்னே இந்த பிசாசு தலைமையில் ஏறி உட்காந்துக்கிச்சான், மாமியார் தலைமையில். அது ஏன்னா அது எப்படியே உள்ளே போகும்ல. உள்ளே போனோடனே திரும்பி அந்த மகள் நம்ம ஏசி ரத்தத்தை எடுத்து ஃபேன் மேலே ஏறி உட்காந்துக்கிச்சான் அந்த பிசாசு. எங்கே போகிறதுன்னு தெரில அதுக்கு. அதனால் இயேசுவின் ரத்தம் அவ்வளோ வல்லமை உள்ளது. அதனால் நம்ம வீட்டில் பிசாசு வந்துட்டான், செய்வனை வச்சுட்டான், மந்திரம் வச்சுட்டான், நம்மளை சூனியம் வச்சுட்டான்னா பயப்பட வேணாம். இயேசுவின் ரத்தத்தை தினந்தோறும் வீட்டில் தெளிங்க, பிசாசு உள்ளே வர மாட்டான். ஆனால் அசுத்தமான காரியங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் பிசாசு நேராக வருவான். கெட்ட கதை புஸ்தகம், வட்டிக்கு வாங்கின பணம், லஞ்சம் வாங்குகிற பணம், இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தால் பிசாசு உள்ளே வருவான். சினிமா உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிசாசு உள்ளே வருவான். நாடகம் பார்த்துருந்தா கூட பிசாசு உள்ளே வருவான். நாடகம், சினிமா எல்லாம் ஒன்று தான். அதெல்லாம் உட்காந்து கிறிஸ்தவ வீட்டுக்குள்ளே இதெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கணும்னா பரிசுத்தம் அவசியம். பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு பிசாசு உள்ளே வந்துட்டு அப்புறம் போய் ஊழியக்கார்ட்ட போய் ஜெபிச்சுட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு பரிசுத்தத்தை கொடுத்துருக்காரு. எதெல்லாம் அசுத்தமோ அதெல்லாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. வீட்டை பரிசுத்தம் பண்ணுங்க. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொன்னார். வீட்டுக்குள்ளே எல்லா அசுத்தத்தையும் வச்சுக்கிட்டு பிசாசையும் கூட்டி வச்சுக்கிட்டு பிசாசு என்னை தொந்தரவு பண்ண ஜபிங்கன்ட்டு போய் ஊழியக்கார்ட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்காதிங்க. முதல்ல நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே சண்டை போடுறது, கணவன் மனைவிக்கிடையே சண்டை, பிள்ளைகள் மத்தியில் சண்டை, ஒருமனம் இல்லை, சகோதரருக்குள்ளே சண்டை, பேசாமல் இருக்கிறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா பிசாசு நேராக வீட்டுக்குள்ளே வருவான். ஆனால் அவன் வீடு அது, அவன் வீட்டுக்குள்ளே வருவான். ஏசு இருக்க வீட்டில் சண்டை இருக்காது, சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஜெபம் இருக்கும், வேத வாசிப்பு இருக்கும், துதியின் சத்தம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது பிசாசு உள்ளே வர மாட்டான். உபவாச ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. அப்பொழுது பிசாசுக்கு உள்ள இடம் இருக்காமல் ஓடிடுவான். ஒரு குடும்பத்தினர் அப்படி தான், ஒரு கொஞ்சம் வசதி இல்லாமல் ஏழை குடும்பத்தினர் சந்தோஷமாக இருந்தாங்களே. இப்போ பார்த்தாலும் வீட்டில் பாட்டு, ஜெபம், குடும்ப ஜெபம் இதெல்லாம் இருக்குமா. பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் நல்லா வசதியானவர்,
அவர் என்ன பண்ணார், ஏன் இந்த வீட்டில் கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு, ஆனால் இவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம எல்லாம் இருக்குது நம்மகிட்ட, கார் பங்களாவோடு இருக்கிறோம், எல்லாம் வசதி இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லையே. சரி நம்ம என்ன பண்ணலாம், மந்திரவாதிக்கிட்ட போய் ஒரு மந்திரம் செய்து இந்த வீட்டுக்கு விரோதமாக செய்யலாம், அவங்க வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாமல் கெடுக்கலாம், அவங்க சந்தோஷத்தை கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதிக்கிட்ட போய் மந்திரம் செய்யலான்னு போனாங்களாம். அவன் மந்திரவாதி பணத்தை வாங்கிட்டு செய்வான்ல, பணத்தை வாங்கிட்டு பிசாசு ஏவி விட்டான். அந்த பிசாசுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வர முடியல. வீடு ஃபுல்லாக என்ன, வீட்டை சுற்றி என்ன இருக்குது, அக்கினி இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே எப்போதும் ஜெபம், வேத வாசிப்பு, குடும்ப ஜெபம் இதெல்லாம் இருக்கும்பொழுது பிசாசு உள்ளே நுழைய முடியாது இல்லை. வீட்டை சுற்றிலும் கர்த்தர் அக்கினியை போட்டிருந்தார். அந்த பிசாசு சொல்லிச்சான், ஐயோ என்ன அந்த வீட்டுக்கு அனுப்பாது, அந்த வீட்டை சுற்றிலும் அக்கினி இருக்குது, நான் அந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டேன்ட்டு திரும்பி அந்த மந்திரவாதிக்கிட்டே போயிடுச்சான். அதனால் கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எந்த மந்திரவாதியும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நம்ம வீட்டை பாதுகாப்பார். அதனால் எப்போதும் நம்ம குடும்பத்தில் ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம வீட்டை ஆசீர்வதிப்பார். முதல்ல இயேசுவின் நாமம் பார்த்தோம், விடுதலை ஆக்குறது. ரெண்டாவது இயேசுவின் ரத்தம். மூணாவது பார்த்திங்கன்னா அபிஷேகம். நம்ம அபிஷேகத்தை பெற்றிருந்தோம்னால் நம்மளுக்குள்ள விடுதலை கிடைக்கும். பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்கணும்னா நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கணும். பாவம் நம்ம நெருங்காமல் இருக்கணும்னா அபிஷேகம் நம்மளுக்கு தேவை. நுகங்களை முறியடிக்கிறதுக்கு அபிஷேகம் தேவை. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அபிஷேகம் நம்மளை போதிக்கிறது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மளுக்கு கண்டித்து உணர்த்துகிறது. அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்போது ஆவியானவர் தேவையில்லாத இடத்துக்கு அனுப்ப மாட்டார். எல்லா இடத்துக்கும் ஆண்டவர் அனுப்ப மாட்டார். இந்த இடத்துக்கு போகாதனா நம்ம போகக்கூடாது. சில இடங்கள் அவருக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறது. அபிஷேகம் நம்மளுக்குள்ளே இருந்தால் தான் நம்மளை வழி நடத்தும். எல்லாரும் கூப்பிட்றாங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் போக முடியாது. ஊழியக்காரெல்லாம் எல்லார் வீட்டுக்குள்ளே போக முடியாது. சில வீட்டுக்குள்ளே ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொல்லுவார். அதனால் அபிஷேகம் தான் நம்மளை போதிக்குது, வழி நடத்துகிறது. இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளோம்னா அபிஷேகம் நம்மளை பாதுகாக்க வல்லமை உடையது. அபிஷேகம் வியாதிகளை சுகப்படுத்த உள்ள வல்லமை உடையது. ஒரு வீட்டில் ஒரு ஊழியக்காரர் வெளியே போயிருந்திருக்காரு. அப்போ ஒரு வியாதியஸ்தரை கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு காது கேட்கல, வாய் பேச முடியாது, ஒரு ஊழியர் ஜெபம் பண்ணலான்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த ஊழியக்கார் வீட்டில் இல்லாதனால அவர் படுக்கிற ஒரு கட்டில் வெளியே இருந்திருக்கு. அந்த கட்டில் உட்காருங்கன்னு சொல்லி உட்கார்ந்த உடனே அந்த வியாதியஸ்தர் சுத்தம் பண்ணான். அவனோட வாய் திறக்கப்பட்டது, ஊமையன் பேசினான். அப்போது கர்த்தர் அந்த அபிஷேகத்தை பாருங்கள், அவங்க யூஸ் பண்ணுற பொருள்களை கூட ஆண்டவர் அதை அபிஷேகித்து இருக்கிறார். அப்போ அந்த வல்லமை எவ்வளோ பெரியது பாருங்கள். ஊழியக்காரர் ஜெபிக்கலாம் ஒன்றும் பண்ணல, அவர் உபயோகப்படுத்துகிற பொருளில் அபிஷேகம் இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் அதில் இருந்தார். அவர் அந்த வியாதியஸ்தனை தொட்டு சுகப்படுத்தினார். அதான் நம்ம யூஸ் பண்ணுற பொருள்களில் கூட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியம். கர்த்தர் ஒவ்வொன்றிலையும் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். பவுலின் உருமால்கள் மூலம் அநேகர் சுத்தமாக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த ஆயுதம் கண்ணீரின் ஜெபம். நம்ம ஜெபம் ஒரு நாள் வீணாகாது. ஒரு ஊழியக்காரர் நான் ஏன் இந்த உதாரணம்லாம் சொல்கிறேன்னா, இது நடந்த சம்பவங்கள் தான் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் அந்த ஊழியக்காரர் அவருக்கு நல்லா ஊழியம் செய்கிறவர். அவருக்கு ஒரு பயங்கர இருமல் வந்துதான். இருமல் சளி அவர் துப்பும்போது பிளட்டு வந்திருக்கு. அவர் ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணாராம், டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ரே எடுத்திருக்காரு. டாக்டர் பார்த்துட்டு என்ன சொன்னார், உங்களுக்கு டிபி வந்திருக்கு அப்படின்னா. இவருக்கா பயங்கர கோவம் வந்துருச்சா, நம்ம எப்படி ஊழியம் செய்கிறோம், நம்மளுக்கு போய் இந்த வியாதி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போய் அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்தடியில் போய் வச்சு முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி பயங்கரமாக கதறி அடுத்து ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதி என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடாது, நான் உமக்காக உழைக்கிறேன், உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன், எனக்கே இந்த வியாதி வந்துச்சின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுது ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணார், திரும்பியும் போனார் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு எக்ஸ்ரே எடுக்க சொன்னாராம் திரும்பியும். இப்போ டாக்டர் சொன்னாராம், இப்போ தான் நான் எக்ஸ்ரே எடுத்தோம், இல்லை இன்னொரு எக்ஸ்ரே எடுங்க. எடுத்து பார்த்தா ஒரு மாற்றம் இல்லையாம். அப்படியே அந்த வியாதி அப்படி தான் இருந்துதான். நீங்கள் போங்க நம்பிச்சிட்டாராம். அவர் வீட்டுக்கு விடலையாம். திரும்பி அந்த மரத்தடியில் போய் விடலையாம். திரும்பி பயங்கரமாக ஜெபம் பண்ணியிருக்காரு. அவர் வாக்குத்தத்தங்களையெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் சுகத்தை கொடுத்து தான் ஆகணும். மறுபடியும் 2வது முறை போய் பயங்கரமாக ஜெபம் பண்ணி திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனாராம். திரும்பி போய் எக்ஸ்ரே எடுக்க சொன்னார்.
அந்த டாக்டர் திட்டினாராம், சும்மா சும்மா எக்ஸ்ரே எடுக்கக்கூடாது, அந்த எக்ஸ்ரே கதிர்கள் எல்லாம் உடம்பை பாதிக்கும், எடுக்க மாட்டேன்னாரு. இல்லை நீங்கள் எடுங்கன்னு. திரும்பி எடுத்தால் திரும்பி அந்த வியாதி போகலையாம். அவர் இன்னும் விடலையாம். அவருக்கு ரொம்ப கோபம் பயங்கரமாக வந்துடுச்சு. ஆண்டவர் ஏன் உயிரோடு இருக்கிறார்ல, அவர் ஏன் அவர் ஜீவிக்கிற தேவன், அவர் வியாதிகளை சுகப்படுத்துகிறார், நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், நம்மளுக்குள்ளே ஏன் இந்த வியாதி வந்துச்சு சொல்லிட்டு, ஆண்டவரே நீர் என் பரிகாரியாகிய கர்த்தர், தழும்புகளால் குணமாகிறோம்னு சொல்கிறீங்க வசனத்தெல்லாம் வச்சு வச்சு உடலையும் அவர் பயங்கரமாக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணியிருக்காரு. ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டருக்கு கோவம் வந்துருச்சான். ஒரு வெளியே போயான்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், இல்லை நான் போக மாட்டேன், திரும்பி எடுங்கன்னா விளையாடிட்டு இருக்கீங்களா, எத்தனை தடவை எக்ஸ்ரே எடுக்கிறது, என்ன வியாதி குணமாயிடுமா அவங்களுக்குலாம் சொல்லி பயங்கரமாக திட்டியிருக்காரு. இவர் என்ன பண்ணாரா, இல்லை நீங்கள் இது முறை எடுத்து தான் ஆகணும் விசுவாசத்தோடு கேட்டிருக்காரு. எடுத்து பார்த்தா வியாதியே இல்லையாம், சுத்தமாக வியாதியே இல்லையாம். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அதோட கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவரை தானே நீங்கள் மகிமைப்படுத்துறீங்க, கேட்கலையா? அப்போது கர்த்தர் அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருந்தாராம். அதாவது அவர் கிடைக்கிற வரைக்கும் விடலை. அவருடைய ஜெபம், ஊக்கமான ஜெபம் என்ன பண்ணும், வியாதிகளை சுகப்படுத்தும். கர்த்தர் என்ன பண்ணார், சும்மா இருந்தாரா? ஒரு விசுவாசத்தை பரிசோதிச்சார், ஜெபம் பண்ணட்டோன்னு. ஆனால் உடனே சில பேர் சுகம் கொடுத்தா சில பேர் திரும்பி பாவத்தில் வந்துடுவாங்க. சில பேர் பார்த்தீங்களா, கர்த்தர் சுகம் தருவார், திரும்பி போய் பாவம் செய்வார். கண்ணு குருடாக இருந்தால் கண்ணு நல்லாக்கிட்டால் திரும்பி ஒரு சினிமாவுக்கு 10 சினிமா பார்ப்பாங்க. அதனால் சில பேருக்கு ஆண்டவர் கொஞ்சம் மெதுவாக தான் விடுதலை கொடுப்பார். ஆனால் கர்த்தருக்கு விடுதலை கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷம். டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்களாம், இப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் ஆண்டவர் இருக்காரான்னு சொல்லி டாக்டர் ஆச்சரியப்பட்டாராம். அதனால் ஊக்கமான ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் என்ன பண்ணாங்க, பாடி துதித்திருக்கும் போது சிறைச்சாலையின் கதவுகள் என்ன பண்ணுது, துதியின் சத்தத்தின் அடுத்தது துதியின் அக்கினி, துதிக்கும் பொழுது விடுதலை கிடைக்கிறது. அப்போ அவங்க சிறைச்சாலையில் அவளெல்லாம் கட்டி போட்டாங்க. ஆனாலும் என்ன பண்ணாங்க, அவங்க அதுக்காக அழுது கொண்டு இல்லை, கர்த்தரை பாடி துதித்து புகழ்ந்த பொழுது அவருடைய கட்டுகள்லாம் அறுக்கப்பட்டது. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டு அவர்கள் விடுதலையானதை பார்க்கிறோம். எரிகோ மதில் விழுகிறதுக்கு யோசுவா 6:1 பார்த்தீங்கன்னா, 6:1 படிங்கள், 6:20 2 படிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யோசுவா என்ன பண்ணுறாரு, பாடி துதித்து புகழ்ந்த உடனே எல்லாரும் ஆர்ப்பரித்து பாடும் பொழுது அந்த எரிகோ மதில் விழுந்தது. துதி, சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் துதிப்பேன் சொல்கிறார், எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார். கர்த்தரை நம்ம எந்த காலத்திலும் துதிக்கணும். கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போதெல்லாம் நம்ம அப்படியே அழுதுட்டு இருக்கக்கூடாது. கர்த்தரை நம்ம துதிக்கணும். இந்த வேதனைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லும்போது பிசாசு வெட்கப்பட்டு போடுவான். கர்த்தர் அதிலேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க நம்ம விடக்கூடாது. கர்த்தர் நம்மளுக்கு எவ்வளோ அற்புதங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கேட்டிங்கன்னா, ஒவ்வொருக்கு எவ்வளோ கர்த்தர் அற்புதம் செய்திருக்கு. நம்ம நிர்மூலமாகாது இருக்கிறது, நம்ம ஜீவனோடு இருக்கிறது, கொரோனாவில் போகாமல் இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை தான். எவ்வளோ பேர் போயிட்டாங்க, மறித்து போயிட்டாங்க. எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரெல்லாம் எவ்வளோ பேர் அவங்க குடும்பத்தை இழந்து அப்புறம் தனிமையாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையாக ஜீவனை கொடுத்துருக்காரு. அதுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கணும் தினந்தோறும். ஆண்டவரை நம்ம எந்த காலத்தில் கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும் நம்ம அவரை ஸ்தோத்திரித்து இருக்கும்போது அவருடைய இருதயம் மகிழும். ஆண்டவர் நம்மளுக்கு இன்னும் அவருடைய கிருபை அதிகமாக கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தணும், இயேசுவின் ரத்தத்தை நம்ம உபயோகப்படுத்தி ஜெபிக்கணும், இயேசுவின் ரத்தத்தை நம்ம வீடுகளில் தெளிக்கணும், அபிஷேகம் நம்ம பெற்றிருக்கணும். அபிஷேக நுகங்களை முறிக்கும். பேர்பட்ட நுகமாக இருந்தாலும் கர்த்தர் அதுலேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்க வல்லமையோட கண்ணீரின் ஜெபம், நல்லா கண்ணீரோடு ஜெபிக்கணும். இந்த டாக்டர் இந்த பார்த்தீங்களா, அந்த வியாதியஸ்தரை ஊழியக்காரர் எப்படி அழுது ஜெபம் பண்ணி எப்படி ஆண்டவர்கிட்ட விடுதலை பெற்றுட்டார். இப்போ அவர் இன்னும் ஆண்டவருக்காக இன்னும் வல்லமையாக பிரகாசிப்பார்ல. ஊழியம் செய்யும்போது இன்னும் சாட்சி சொன்னால் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அவனருக்குள்ள ஒரு விசுவாசம் அதிகமாக பெருகும். அதனால் நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லணும். ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிக்கிறோம். அதே போல் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த நன்மைகள், செய்த நன்மைகள், நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள், ஜீவனோடு வைத்திருக்கிறது, வியாதிகளிலிருந்து சுகம் கொடுத்தது, பிசாசினுடைய கிரியையிலேருந்து விடுதலை கொடுத்தது, அப்புறம் நம்ம கஷ்டம் நஷ்டம் வரும்போது ஆண்டவர் நம்ம உயர்த்தினது,
இதெல்லாம் வச்சு ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போல் நம்ம சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்லும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நினைத்து அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தும்போது கர்த்தர் நம்ம குடும்பத்தை, நம்ம வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், பிசாசினுடைய கிரியைகள் வீட்டுக்குள்ளே இருக்குதா? மந்திரத்தின் ஆவிகள், சூனியத்தின் ஆவிகள் வீட்டுக்குள்ளே இருக்குதா? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. நம்மளுக்கு ஆண்டவரை போல ஒரு யாருமே உதவி செய்யக்கூடியவங்க இல்லை. எந்த சொந்த பந்தங்களும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். அவரை கூப்பிடும்போது அவர் நம்ம எல்லா விதத்துலையும் அவர் விடுவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். வாலிப பிள்ளைகள்லாம் கூட ஆண்டவர் இந்த நாளில் நம்ம தேடணும். வேறு எதையும் தேடக்கூடாது. நம்ம திருமண வாழ்க்கை நம்மளே தேடிக்க கொள்ளக்கூடாது. அதாவது காலத்தில் கர்த்தர் அதை நேர்த்தியாய் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை நம்ம நினைக்கும் போது கர்த்தர் ஏற்ற துணையை கொடுப்பார். வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கையை தேடி நீங்கள் ஒரு வாழ்க்கையை தேடினீங்கன்னா அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. கடைசி வரைக்கும் அது நிம்மதியாக இருக்காது. எவ்வளோ பேர் அப்படி திருமணம் பண்ணவங்களாம் நடுவில் கஷ்டப்படுறதை பார்க்குறோம். வீட்டில் நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் தான் குடும்பத்தை இணைச்சார். ஏற்ற துணையை கொடுக்குறவர் அவர் தான். அவரை தேடும்போது நம்மளுக்கு எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு எதுவாய் செய்வார். நானும் என்னுடைய வாலிப பிராயத்தில் திருமணத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல கணவரை தாங்க, கர்த்தருக்கு பயந்தவரை தாங்க நான் கேட்டேன். எனக்கு நல்லா பணம் வச்சுருக்கணும், வீடு வச்சுருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் கேட்கலாம். ஆனால் என்னை விட கொஞ்சம் உயரமாக இருக்கணும்னு கேட்டேன். கற்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. எனக்கு கர்த்தருக்கு பயந்த ஒருத்தர் தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். இப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஆனால் இதுதான் வேணும்னு பிடிச்சபடியாக சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ஆளை தான் ஆண்டவர் கனவுல நினச்சிட்டே படுத்தா கனவுல தான் வரும். அதனால் நம்ம அதெல்லாம் நினைக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளுக்குன்னு ஒரு ஆளை நியமித்து வச்சுருப்பார். அவர் ஏற்ற சமயம் வரும்போது நம்மளுக்கு தருவார். அப்போ நம்மளுக்கு திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களுக்கு 3 பிள்ளைகளை கொடுத்தார். 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. 3 பிள்ளைகளை நாங்கள் கர்த்தருக்காக வளர்த்துருக்கோம். 2 பையன்களும் கர்த்தருக்காக நல்ல வல்லமையாக ஊழியம் செய்கிறாங்க. 3வது பெண்ணும் MA முடிச்சுட்டு அவ்வளோ ஊழியத்தில் வருவான்னு நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. சில பேருக்கு தெரியாது இந்த ஊரில். அவ்வளோ அதிகம் நல்லா அழகாக பாடுவாள். இந்த ஊழியத்தில் வரும்போதெல்லாம் அவள் பாட்டு பாடுவாள். நாங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்காரு. அவரை தேடும்போது நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். எங்கள் குடும்பத்தில் கர்த்தர் இருக்கார். எல்லா காரியத்துலேயும் அவரே எங்களுக்கு இருந்து செய்கிறாரு. எங்களை எல்லாத்தையும் ஊழியத்தில் வச்சுருக்காரு. நாங்கள் ஊழியத்தில் இன்னும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்னுங்க, நம்ம ஜெபிப்போம்.